வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதுதான் பார்க்க போறோம். அதாவது அ ஃபர்ஸ்ட்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள். சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னா, நம்ம நாட்ல வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னாக்க, அப்போ வந்து உடன்கட்டை ஏறுறது, பொண்ணுங்க படிக்கக்கூடாது, ஆண்கள் வந்து பலதார திருமணம் பண்ணிக்கலாம். ஆனா பெண்கள் வந்து அந்த மாரி எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாரி நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப போராடி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. அதுலருந்து விடுதலை விடுதலை வாங்கியிருக்காங்க. அதுக்கு யார் யாரெல்லாம் உழைச்சாங்க? எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க? அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதுல வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்களும் இருக்கு. சமய சீர்திருத்த இயக்கங்களும் இருக்கு. அதாவது சமய சமயத்தோட பேர்லயும் இங்க வந்து பலர் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சமூகத்தோட பேர்லயும் வந்து இத பண்ணணும், இத பண்ணக்கூடாது. இந்த ரோட்ல நடக்கணும், இந்த ரோட்ல நடக்கக்கூடாது. இங்க தண்ணி குடிக்கணும், இங்க தண்ணி குடிக்கக்கூடாது. இவங்க தான் குடிக்கணும், இவங்க குடிக்கக்கூடாது. அப்படின்னு 1008 பிரச்சனை இருந்திருக்கு. இது எல்லாத்துக்காகவும் நெறைய பேர் போராடியிருக்காங்க. அவங்க யார் யாரு அப்படின்றது தான் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் வந்து தோற்றுவிச்சவர் வந்து யாரு அப்படின்னாக்க, ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து தோற்றுவிச்சிருக்கிறாரு. இவரு இந்த பிரம்ம சமாஜத்த தோற்றுவிக்கிறதுக்கான காரணம் வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட்டு வந்து ஆ இந்த பிரம்ம சமாஜம் வந்து கொல்கத்தால வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க, இந்த சதி அப்படின்னு சொல்லிட்டு உடன்கட்டை ஏறுற பழக்கம் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும். அவரு 1811ல வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்க, அவங்க அண்ணனோட ஒய்ஃப் அதாவது அண்ணி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, அண்ணா இறந்துட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களையும் வந்து உடன்கட்டை ஏற சொல்லியிருப்பாங்க. ஏறி அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. அது வந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்த வந்து ஏற்படுத்தியிருக்கும். அதன் காரணமா என்ன பண்றாரு அப்டின்னாக்க, அவர் வந்து அது வந்து அவர அவர வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். அதனால அவரு வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, யார் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க? அப்டின்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் அந்த வயசுலயே சின்ன வயசுல அவரோட ஒரு 15வது வயசுலயே வந்து தேடி தேடி படிக்க பார்க்குறாரு. அ அ நெறைய ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணதுல வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்கா, ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அவரோட 15 வயசுல. என்ன அப்டின்னாக்க, "உருவ வழிபாடு மறைநூல்களின் கருத்துக்கு எதிரானது, மாறானது" அப்டின்னு சொல்லிட்டு. அதாவது இப்ப வந்து நம்ப ஒரு சிலை வழிபாடுன்னு ஒண்ணு பண்றோம். சிலை வழிபாட்டு மூலியமா வந்து நெறைய நம்ப வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய சம்பிரதாயம். இதெல்லாம் வந்து நம்ம மறைநூல்கள்ல சொல்லியிருக்கு. அந்த மாரி அந்த மாரி அவங்கவங்க அவங்கவங்களா ஒரு ஒரு சில ஒரு சில விஷயத்த வந்து உருவாக்கிட்டாங்க. அந்த மாரி வந்து எதுவுமே வந்து மறைநூல்கள்லயே சொல்லல. நம்ம வந்து புனித நூல்கள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அ அந்த நூல்கள்ல கூட அந்த மாரி எதுவும் சொல்லல. அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவரு அ இவருக்கு வந்து நெறைய மொழிகள் வந்து தெரிஞ்சிருக்கும். என்னென்ன அவருக்கு தெரிஞ்ச மொழிகள் அப்படின்னாக்க, அரபிக், ஆங்கிலம், பாரசீகம், பிரெஞ்சு, ஹிந்தி, லத்தீன், சமஸ்கிருதம், வங்காளம், கிரேக்கம், ஹிப்ரு. இத்தன லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். இத்தன லாங்குவேஜும் அவர் கத்துக்கிறதுக்கான காரணம் கூட, இது மாரி எதுலயாவது சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரியா? அ ஃபர்ஸ்ட்டு பிரம்ம சமாஜ்யம். பிரம்ம சமாஜ்யத்த தோற்றுவிச்சவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். அவர் வந்து பிரம்ம சமாஜ்யத்த தோற்றுவிக்கிறதுக்கான காரணம் வந்து என்னவா இருக்கும் அப்டின்னாக்கா, அவங்க அண்ணியோட அ உடன்கட்டை ஏறுன அந்த விஷயமா தான் இருக்கும். அதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்டின்னாக்க, நெறைய ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணவரு தன்னுடைய 15 வயசுல வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. என்ன அப்டின்னா, "உருவ வழிபாடு மறைநூல்களின் கருத்துக்கு எதிரானது, மாறானது" அப்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்டின்னாக்கா, 1815ல வந்து ஆத்மிய சபா அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்குறாரு. அந்த ஆத்மிய சபா தான் வந்து என்ன ஆகுது அப்டின்னாக்கா, 1828ல பிரம்ம சமாஜியமா வந்து அ மாறுது. ஓகேவா? அடுத்தது 1818ல அவரு வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்கா, கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும், எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதாவது வந்து உடன்கட்டை ஏறுறத பத்தி மறுபடியும் வந்து என்ன சொல்றாரு அப்டின்னாக்க, ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுலயும் அவரு என்ன பண்றாரு அப்டின்னாக்க, மறுபடியும் வந்து அவரு என்ன ப்ரூவ் பண்றாரு அப்டின்னாக்க, எந்த புனித நூல்களும் வந்து ஒரு ஒரு ஒருத்தங்கள வந்து உயிரோட எரிக்கிறத வந்து ஆதரிக்கல. அப்டி பண்ணுங்கன்னு சொல்லல. அப்டின்னு சொல்லியிருப்பாரு.
இதோட நீட்சியா தான் என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்கா, 1828 ஆகஸ்ட் 20ல வந்து பிரம்ம சமாஜம் வந்து கொல்கட்டால வந்து தொடங்கியிருப்பாங்க. அங்க வந்து அ இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்க, கடவுள்னு யாரும் இல்ல. ஒரு அதாவது சிலை வழிபாடுன்னு சொல்லி ஒண்ணும் இல்ல. கடவுள்ன்றவரு ஒருத்தர் தான் அப்டின்னு சொல்லியிருப்பாரு. அதனால இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னாக்க, ஒரு கடவுள் சங்கம் அப்டின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல வந்து நெறைய நெறைய உறுப்பினர்கள் வந்து ஜாயின் பண்ணாங்க. இதனால பாதிக்கப்பட்டவங்க, இது நடக்கக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறவங்க, அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, இதுல கலந்திருப்பாங்க. உறுப்பினர்களா இணைஞ்சிருப்பாங்க. அப்படி உறுப்பினர்களா இணைஞ்சவங்கள எல்லாத்தையும் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, பிரம்மோக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இவர வந்து என்ன அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்க, இவரோட முக்கியமான நோக்கமா வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னாக்க, சதிய வந்து ஒழிக்கணும் அப்படின்றது தான் வந்து இவரோட முக்கியமான நோக்கமா இருந்திருக்கும். அதுக்காக என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்க, வில்லியம் பென்டிக்கோட சேர்ந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, வங்காளத்துல வந்து சதி தடை சட்டத்த வந்து கொண்டு வராரு. 1829 டிசம்பர் 4ல வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கு வந்து அவருக்கு உதவி பண்ணவர் வந்து யாரு அப்படின்னாக்கா, கேரி அப்படின்றவர் வந்து உதவி பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இது வந்து வில்லியம் பென்டிக்கால கொண்டு வரப்பட்டது வந்து வங்காள மாகாணத்துல மட்டும் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப 57ல வந்து என்ன ஆகும் அப்டின்னாக்க, அ கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி போயி 58ல வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்க, இங்கிலாந்தோட நேரடி ஆட்சி வந்திருக்கும். அப்ப வந்து விக்டோரியா மகாராணி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, 1861ல இந்தியா ஃபுல்லாவே இந்த சதிய வந்து தடை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ பிரம்ம சமாஜ்யத்த உருவாக்குனது வந்து யாரு அப்டின்னா, ராஜாராம் மோகன் ராய். அவர் வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, 1811ல அ அவங்க அண்ணி வந்து உடன்கட்டை ஏறுறாங்க. 15 வயசுல வந்து அவரு என்ன பண்றாரு அப்டின்னாக்க, உருவ வழிபாடு மறைநூல்களின் கருத்துக்கு எதிரானது, மாறானதுன்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுக்கப்புறம் 815ல வந்து என்ன ஆகுது அப்டின்னாக்க, 15 வயசு 15 அப்டியே வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 வயசு 1815ல வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, ஆத்மீய சபா அப்டின்னு சொல்லி ஒண்ணு தோற்றுவிக்கிறாரு. அதுதான் வந்து பின்னாடி பிரம்ம சமாஜ்யமா மாறுது. பிரம்ம சமாஜ்யமா எப்ப உருவானுச்சு அப்டின்னாக்க, 1828 ஆகஸ்ட் 20 வந்து உருவாகுது. இதுக்கு நடுவுல வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்கா, 1818ல வந்து கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும், எதிர்ப்போருக்கும் இடையேயான விவாதம்னு சொல்லிட்டு, அதுலயும் வந்து புனித நூல்கள் வந்து கைம்பெண்கள வந்து உயிரோடு எரிக்கிறத வந்து சொல்லல அப்டின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1829 டிசம்பர் 4 வில்லியம் பென்டிக்கோட சேர்ந்து சதி வங்காளத்துல வந்து சதி தடை சட்டத்த கொண்டு வந்திருப்பாரு. அவருக்கு உதவுனவர் வந்து வில்லியம் கேரி அப்படின்றவர் வந்து உதவியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, 1861ல இந்தியா முழுக்க வந்து அந்த சதி வந்து ஒழிப்பு பண்றாங்க. பிரம்ம சமாஜத்துல இருந்த உறுப்பினர்கள வந்து பிரம்மோக்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்ம சமாஜத்தோட இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னாக்க, ஒரே கடவுள் சங்கம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது அவர் எழுதிய நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னாக்க, "அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டி" அப்படின்ற புக்கு 1820ல. ஓகேவா? "அமைதிக்கும் ஆனந்தத்திற்குமான வழிகாட்டி, இயேசுநாதரின் கட்டளைகள்" இதெல்லாம் வந்து அவர் எழுதின புக்குங்க. மொத்தம் 2 கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. உருவ வழிபாடு, இந்திய மறைநூல்களுக்கு அ எதிரானது, மாறானதுன்னு ஒண்ணு. கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போர் எதிர்ப்போர் இடையேயான விவாதம்னு ஒரு புக்கு. ஆனந்தத்திற்கும் அமைதிக்குமான வழி, இயேசுநாதரின் கட்டளைகள். இதெல்லாம் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து எழுதின புக்கு. ஓகேவா? அவருக்கு வந்து வேறு சில பெயர்கள்லாம் இருக்கு. என்னென்ன அப்டின்னாக்க, இந்து சமயத்தை சீர்திருத்திய செம்மல் அப்டின்ட்டும், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்டின்ட்டும், இந்தியாவின் விடிவெள்ளி அப்டின்னும், இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி. இதெல்லாம் வந்து அவருக்கான வேறு பெயர்கள். ஓகேவா? இந்து சமயத்தை சீர்திருத்திய செம்மல், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இந்தியாவின் விடிவெள்ளி, இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி. இதெல்லாம் வந்து அவரோட வேறு பெயர்கள். ஓகேவா? அ பொறுமையா ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு பாருங்க. எல்லாம் நினைவுல இருக்கும். அடுத்தது பத்திரிகை. பத்திரிகை வந்து என்ன அப்டின்னாக்கா, சம்வாத் கௌமுகி. அந்த பத்திரிகை வந்து வங்கமொழி பத்திரிகையா இருக்கும். 1821ல வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது வந்து
பாரசீக மொழியில வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்க, இன்னொரு பத்திரிகை தொடங்கியிருப்பாரு. அது வந்து என்ன அப்படின்னாக்க, மிராத் உல் அக்பர் அப்படின்றது வந்து பாரசீக மொழி பத்திரிகையா இருக்கும். ஓகேவா? இவரு வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னாக்க, 27 செப்டம்பர் 1833ல வந்து பிரிஸ்டல் அப்படின்ற நகர்ல வந்து உயிர் நீத்துறாரு. அங்க வந்து நம்ம 10த் புக்ல இருக்கிற ஃபோட்டோ வந்து அந்த ஊர்ல இருக்க ஃபோட்டோ தான். ஓகேவா? இப்ப நம்ப இது பார்த்தது எல்லாமே வந்து என்னென்ன அப்படின்னாக்க, அ நம்மளோட 10த் புக்கு, அப்புறம் 11த் ஹிஸ்ட்ரில இருக்கிறது, அப்புறம் 11த் எத்திக்ஸ் நெனைக்கிறேன் அந்த புக்ல இருக்கிறது. இது எல்லாத்தையும் கம்பைன்ட் பண்ணி ஒரே நோட்ஸா இருக்கு. நீங்க இத வந்து நோட்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? இப்ப இதுவரைக்கும் இருக்கிறது ஒரு சின்ன ரீகேப்பா பாத்துரலாம். என்ன அப்டின்னாக்க, ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜத்த 1828 ஆகஸ்ட் 20ல வந்து தொடங்குறாரு. ஓகேவா? 20/8/28 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டா. 20ஆம் தேதி 8வது மாசம், வருஷம் வந்து 28. 2யும் கூட்டுனா 28. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து த 1815ல ஆத்மீய சபா உருவாக்குறாரு. 15 வயசுல வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, அ உருவ வழிபாடு மறைநூல்களுக்கு எதிரானது, மாறானது அப்படின்ற கட்டுரை எழுதுறாரு. அதே வந்து அதுக்கப்புறம் வந்து 1818ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும், எதிர்ப்போருக்கும் இடையேயான விவாதம் அப்படின்ற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதுறாரு. இது இல்லாம அவர் வந்து 2 புக் எழுதியிருப்பாரு. அமைதிக்கும் ஆனந்தத்திற்குமான வழி, இயேசுநாதரின் கட்டளைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவரு வந்து 1829 டிசம்பர் 4 வில்லியம் பென்டிக் உதவியோட என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்கா, சதிய வந்து வங்காளத்துல வந்து தடை பண்ணியிருப்பாங்க. 1861ல விக்டோரியா மகாராணி வந்து இந்தியா ஃபுல்லா வந்து சதிய வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வேறு பெயர்கள்னாக்க, இந்து சமய சீர்திருத்திய செம்மல், இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை, இந்தியாவின் விடிவெள்ளி, இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி. இதெல்லாம் வந்து அவருடைய வேறு பெயர்கள். அவர் வந்து 2 பத்திரிகை நடத்தியிருக்காரு. ஒண்ணு வந்து என்ன அப்டின்னாக்க, சம்வாத் கௌமுகி 1821 வங்க மொழி பத்திரிக்கை. இன்னொன்னு வந்து பாரசீக மொழி பத்திரிக்கை, மிராத்துல் அக்பர் அப்டின்றது. ஓகேவா? 27 செப்டம்பர் 1833ல வந்து பிரிஸ்டல் நகர்ல வந்து உயிர் நீத்தறாரு. இறந்து போயிர்றாரு. அவரு இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்டின்னாக்க, பிரம்ம சமாஜம் அப்டியே கைவிட்டுட்டாங்களா அப்டின்னாக்க, இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்டின்னாக்க, தேவேந்திரநாத் தாகூர் வந்து ராஜாராம் மறைவுக்கு அப்புறம் பிரம்ம சமாஜத்த வந்து முன்னெடுத்து போயிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, சிலர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னாக்க, ராஜாராம் மோகன் ராய வந்து பாராட்டி சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்றத பார்க்கலாம். ஆ என்ன அப்டின்னாக்க, இவர் உலகிலேயே நவீன முறையில் முதல் முறையாக சமய ஒற்றுமை நோக்கு உணர்வினை உண்டாக்க பாடுபட்டவர் அப்டின்னு சொன்னவர் வந்து யாரு அப்டின்னாக்க, சர்மோனியர் வில்லியம். ஓகேவா? உலகத்திலேயே நவீன முறையில முதல் முறையா சமய ஒற்றுமை நோக்க உணர்வ வந்து உண்டாக்க பாடுபட்டவர் வந்து அப்டி ராஜா ராம்மோகன் ராய் அப்படின்னு சொன்னவர் வந்து சர்மோனியர் வில்லியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து ராம்மோகன் ராய். அதாவது ராஜா ராம்மோகன் ராய்ன்னு நம்ம சொல்றோம்ல, அவரோட ஆக்சுவல் பேர் வந்து ராம்மோகன் ராய் தான். அந்த ராஜான்ற பட்டத்த வந்து குடுத்தவர் வந்து யாரு அப்படின்னாக்க, முகலாய அரசரான 2ஆம் அக்பர் ஷா தான் வந்து குடுத்திருப்பாரு. பரந்த மனித மதத்தை கண்டவர் ராஜா ராம்மோகன் ராய் அப்படின்னு சொன்னவர் வந்து யாரு அப்படின்னாக்க, சீல். ஓகேவா? பரந்த மனித மதத்தை கண்டவர் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொன்னவர் வந்து யாரு அப்படின்னாக்க, சீல் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தது ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறம் பிரம்ம சமாஜத்த வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, தேவேந்திரநாத் தாகூர் வந்து முன்னெடுத்து வழி நடத்துறாரு. அப்போ அவரு வழி நடத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, 57ல வந்து கேசவ் சந்திர சென் வந்து பிரம்ம சமாஜத்துல இணையறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து அ தேவேந்திரநாத் தாகூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பழமைவாதி மாரியும், இளைஞர்கள் வந்து இன்னும் நம்ப வந்து வேகமா இத வந்து பரப்பணும். குழந்தை திருமணத்த, அ ச சதிய இது எல்லாத்தையும் வந்து இன்னும் வேகமா பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, தனியா பிரிஞ்சு போறாங்க. எப்போ அப்படின்னாக்க, 1866ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, கேசவ் சந்திர சென் தலைமையில வந்து பிரம்ம சமாஜம் வந்து பிளவுபடுது. அப்படி பிளவுபட்டத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, கேசவ் சந்திர சென் தலைமையில இருக்கிற பிரம்ம சமாஜத்துக்கு வந்து இந்திய பிரம்ம சமாஜ்யம், இல்லன்னா முற்போக்கு பிரம்ம சமாஜ்யம் அப்படின்ற பேர்லயும், தேவேந்திரநாத் தலைமையில இருக்கிற பிரம்ம சமாஜ்யம் வந்து ஆதி பிரம்ம சமாஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிளவுபடுது. ஓகேவா?
இப்ப இந்த 2 வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இது வந்து என்ன பண்றீங்க அப்படின்னாக்க, கடைசியில இருக்க 2 நம்பர கூட்டுனா 12 வரணும். ஓகேவா? 5யும் 7யும் கூட்டுனாலும் 12. அ அது வந்து என்ன அப்படின்னாக்க, இப்ப இதுல எந்த நம்பர் கூட்டுனாலும் 12 வரும். அ 7 5 கூட்டினாலும் 12 வரும். அ 8 4 கூட்டினாலும் 12 வரும். 9 3 கூட்டினாலும் 12 வரும். நம்ப அப்படி போகக்கூடாது. நமக்கு வருஷம் வந்து ஞாபகத்துல இருக்கணும். அது டக்குன்னு யோசனைக்கு வரதுக்காக மட்டும் தான் ஷார்ட்கட்டே ஒழிய, நம்ம ஷார்ட்கட் வழியாவே எல்லா ஆன்ஸரையும் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கக் கூடாது. அப்ப கேசவ் சந்திர சென் வந்தது வந்து எப்போ அப்படின்னாக்கா 57 கூட்டுனா 12 5 7யும் கூட்டுனா 12 பிளவுபட்டப்போ வந்து 12ன்னு வரணும். 6 6 கூட்டுனா 12 66 ஓகேவா? 2ஆ பிளவுபடுது. பிளவுபட்டதுக்கப்புறம் வந்து கேசவ் சந்திர சென்னோட ஒரு முக்கிய முழக்கமா என்ன இருந்திருக்கும் அப்டின்னாக்கா, "மனிதனுக்கோ அல்லது புனித புத்தகங்களுக்கோ அடிமையாவது பாவம்" அப்டின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் கேசவ் சந்திர சென். ஓகேவா? மனிதனுக்கோ ஒரு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கோ, இல்ல புனித புத்தகங்களுக்கோ அடிமையாகுறான் அப்டின்னாக்கா, அது பாவம் அப்டின்னு சொல்லி சொல்லியிருப்பார் கேசவ் சந்திர சென். பிரம்ம சமாஜியத்தோட நோக்கங்கள்ல முக்கியமானது வந்து என்ன அப்டின்னாக்க, குழந்தை திருமணத்த எதிர்க்கிறது. ஆனா வந்து என்ன பண்ணிருவாரு அப்டின்னாக்க, கேசவ் சந்திர சென்னே வந்து என்ன பண்ணிருவாரு அப்டின்னாக்க, அ அந்த விஷயத்த வந்து செஞ்சுருவாரு. அதனால வந்து என்ன பண்ணிருவாங்க அப்டின்னாக்க, அவர விட்டு உறுப்பினர்கள் வந்து பிரிஞ்சு போய் சாதாரண சமாஜியம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்ப உருவாக்கியிருப்பாங்க. இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அ சமாஜம். ஓகேவா? அத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும் அப்டின்னாக்க, சமாஜம்னு பிரிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து பிரம்ம சமாஜ்யம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதாயிடும். இதுக்கு இடையில வந்து என்ன இருக்கும் அப்டின்னாக்க, இது அ பிரிஞ்சு எல்லாரும் வந்து தனித்தனியா பிரிஞ்சதுக்கப்புறம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்க, பிரம்ம சமாஜ்யம் வந்து இந்தியா ஃபுல்லா பரவி பயங்கரமா ரெஃபார்ம்ஸ் வந்து அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கும். இப்ப 1865ல கிட்டத்தட்ட பிரம்ம சமாஜ்யத்தோட கிளைகள் வந்து எத்தன இருந்திருக்கும் அப்டின்னாக்க, 54 கிளைகள் இருந்திருக்கும். அதுல பெரும்பாலுமான கிளைகள் வந்து வங்காளத்துல தான் இருந்திருக்கும். ஏன்னா வங்காளத்துல தான் முக்கியமா வந்து அது உருவாக்கியிருப்பாங்க. அதுல வங்காளத்துல வந்து உருவாக்கப்பட்ட கிளைகள் வந்து எத்தன அப்டின்னாக்க 50, வடமேற்கு மாகாணத்துல 2, பஞ்சாப்ல 1, தமிழ்நாட்டுல 1. ஓகேவா? மொத்தம் 54. வங்காளத்துல 50, வடமேற்கு மாகாணத்துல 2, பஞ்சாப்ல 1, தமிழ்நாட்டுல 1 இருந்திருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டுல பிரம்ம சமாஜத்தோட ஆதரவாளரா யார் இருந்தாங்க அப்டின்னா, தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு பிரம்ம சமாஜம் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு கிளை தான் இருந்துச்சு அப்டின்னாக்க, அதுல வந்து முக்கியமானவங்க அப்டின்னு சொல்லிட்டு யாராவது இருந்திருப்பாங்க. அப்டி முக்கியமானவங்களா இருந்தது வந்து யாரு அப்டின்னாக்க, சைதை காசி விஸ்வநாத முதலியார் அப்டின்றவர் தான் வந்து இருந்திருப்பாரு. இவரு வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்கள வந்து விளக்குறதுக்காக, பிரம்ம சமாஜ நாடகம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல வந்து நாடகத்த வந்து எழுதுறாரு. ஓகேவா? அதே மாரி 1864ல வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்க, பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்கள வந்து பரப்புறதுக்காக தத்துவ போதினி அப்டின்ற எதனம் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? இதோட வந்து பிரம்ம சமாஜ்யம் முடிஞ்சுச்சு. பிரம்ம சமாஜ்யத்த ஒரு ரீகேப்பா ஒண்ணு நம்ம அப்டியே பாத்தரலாம். பிரம்ம சமாஜ்யம் உருவானது வந்து எப்போ அப்டின்னாக்கா, 1828 ஆகஸ்ட் 20. 20/8/28 20ஆம் தேதி 1828 அப்டின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உருவாக்குனவர் வந்து யாரு அப்டின்னாக்கா, ராஜாராம் மோகன் ராய். இவரு வந்து 1815ல வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, 1815ல வந்து ஆத்மீய சபா அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்குறாரு. தன்னோட 15 வயசுல வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, உருவ வழிபாடு மறைநூல்களுக்கு எதிரானது, மாறானது அப்டின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. அதே மாரி 18ல 15 அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு 18 18ல வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்க, கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்திற்கு ஆதரவானவர்கள் எதிர் அ எதிர்ப்பார் எதிர்ப்பவர்களுக்கும் இடையேயான விவாதம்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. இது 2மே வந்து ரொம்ப இதா இருக்கும். ரொம்ப விவாதத்த ஏற்படுத்தியிருக்கும். ஆமா இப்படிலாம் சொல்லல அப்படின்ற மாரி. அதே மாரி அது இல்லாம 2 புக்ஸ் எழுதியிருப்பாரு. அமைதிக்கும் ஆனந்தத்திற்குமான வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்க, இயேசுநாதரின் கட்டளைகள் அப்படின்ற புக்கும் எழுதியிருப்பாரு. வில்லியம் பென்டிக்கோட சேர்ந்து 1829 டிசம்பர் 4ல வந்து வங்காளத்தில வந்து சதிய வந்து தடை பண்ணியிருப்பாங்க. உதவி பண்ணவர் வந்து வில்லியம் கேரி அப்படின்றவர் உதவி பண்ணியிருப்பாரு. அடுத்தது 61ல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்க, இந்தியா ஃபுல்லா விக்டோரியா மகாராணி வந்து சதிய வந்து ஒழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பத்திரிகைகள் நடத்தியிருப்பாரு. ஒண்ணு வந்து என்னது அப்படின்னாக்க, சம்வத் கௌமுகி 1821 வங்கமொழி பத்திரிக்கை. இன்னொன்னு வந்து பாரசீக மொழி பத்திரிக்கை. மிராத் உல் அக்பர் அப்படின்ற பத்திரிக்கை. ஓகேவா? அப்புறம் 27 செப்டம்பர் 1833ல வந்து இறந்து போயிருப்பாரு. இவருக்கு ராஜான்ற பட்டத்த வந்து 2ஆம் அக்பர் ஷா வந்து குடுத்திருப்பாரு. இவரு தான் வந்து உலகத்திலேயே நவீன முறையில வந்து சமய ஒற்றுமையை நோக்க வந்து உண்டாக்க பாடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சர்மோனியர் வில்லியம்ன்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. பரந்த மனித மதத்தை கண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சீல் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் வந்து பிரம்ம சமாஜத்த வந்து பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து 57ல வந்து கேசவ் சந்திர சென் உள்ள வராரு. கடைசி 2 நம்பர கூப்பிட்டோம்னா 12, 57 ஓகேவா? அடுத்தது 66ல வந்து பிரம்ம சமாஜம் வந்து 2ஆ பிளவுபடுது. ஒண்ணு வந்து என்னது அப்டின்னாக்க, இந்திய பிரம்ம சமாஜ்யம் அல்லது முற்போக்கு பிரம்ம சமாஜ்யம் அப்டின்ட்டு கேசவ் சந்திர சென் தலைமையிலயும், தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில இருக்கிறது வந்து ஆதி பிரம்ம சமாஜ்யம் அப்டின்னு சொல்லிட்டு 2ஆ பிளவுபடுது. அ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கோ, இல்ல வந்து புனித புத்தகங்களுக்கோ அடிமையாவது வந்து பாவம் அப்டின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க அப்டின்னாக்க, கேசவ் சந்திர சென் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தது பிரம்ம சமாஜத்தோட முக்கிய நோக்கங்கள்ல ஒண்ணு வந்து என்ன அப்டின்னாக்க, குழந்தை திருமண எதிர்ப்பு. ஆனா அத வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்க, கேசவ் சந்திர சென்னே பண்ணியிருப்பாரு. அதனால அதுலருந்து உறுப்பினர்கள் வந்து இதாகி வெக்ஸ் ஆயி அவங்களே வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. பிரிஞ்சு போய் அவங்க தனியா ஒரு அமைப்ப உருவாக்கி, சாதாரண சமாஜ் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்ப வந்து உருவாக்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து அ இந்த டைம்ல வந்து பிரம்ம சமாஜம் வந்து பீக்ல இருந்திருக்கும். கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லா வந்து 54 கிளைகள் இருந்திருக்கும். அதுல பெரும்பான்மையான கிளைகள் வந்து எங்க இருந்திருக்கும் அப்டின்னாக்க, வங்காளத்துல இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 50 கிளைகள். அப்புறம் வடமேற்கு மாகாணத்துல 2 கிளைகள், பஞ்சாப்ல 1, தமிழ்நாட்டுல 1 இருந்திருக்கும். தமிழ்நாட்டுல இருந்த பிரம்ம சமாஜத்தோட முக்கியமான உறுப்பினரா யார் இருந்திருப்பாங்க அப்டின்னாக்க, சைதை காசி விஸ்வநாத முதலியார் அப்டின்றவர் தான் இருந்திருப்பாரு. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்க பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்கள வந்து பரப்புறதுக்காக பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்த வந்து எழுதுறாரு. அதே மாரி 64ல வந்து பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்கள வந்து பரப்புறதுக்காக தத்துவ போதினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழும் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? இதோட வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, பிரம்ம சமாஜ்யம் முடியுது. அடுத்தது என்ன அப்படின்னாக்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவரும் வந்து யாரு அப்படின்னாக்க, வங்காளத்த சேர்ந்த ஒரு புரட்சியாளர் தான். ஆ இப்ப இவருக்கும் ராஜாராம் மோகன் ராய்க்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க இந்திய மறை இந்திய மறைநூல்கள் வந்து நீங்க பண்ற எந்த சடங்குமே வந்து செய்ய சொல்லல அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரு. ஆனா, இந்திய மறைநூல்கள் வந்து எவ்வளவு முற்போக்கானது, அவங்க வந்து பெண்கள வந்து எப்படி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து எப்படி ஒரு எம்பவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்றதெல்லாம் வந்து இந்திய மறைநூல்களையே உதாரணமா காட்டி வாதிட்டவர் தான் வந்து யாரு அப்படின்னாக்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றவரு. இவர வந்து என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லி இவர சொல்லுவோம். ஓகேவா. நவீன வங்காள உரைநடை முன்னோடி அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவரோட முயற்சியால என்ன ஆகுது அப்படின்னாக்க, 1856ல மறுமண சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, திருமணத்துக்கான குறைஞ்சபட்ச வயசும் வந்து கொண்டு வராங்க. நிர்ணயம் பண்ணுது. அரசு வந்து நிர்ணயம் பண்ணுது. திருமணத்துக்கான குறைஞ்சபட்ச வயசா வந்து 1860ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, 10 வயசு அப்படின்னும், இதே 91ல வந்து 12 ஆகவும் 1925ல வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்க, 13ஆகவும் இருந்திருக்கும். ஓகேவா. ஆனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, இது எல்லாமே பேரளவுல தான் இருந்துச்சு அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. அத தொடர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, 1930ல சாரதா சட்டம்னு கொண்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதுல வந்து திருமணத்தோட வயது வந்து 14ஆகவும், இந்த அதுக்கு கீழ பண்றவங்கள வந்து ரொம்ப சிவியரா அரெஸ்ட் பண்றது, பனிஷ் பண்றதுன்றதெல்லாம் வந்து இந்த சாரதா சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து வந்தது எல்லாமே வந்து பேரளவுல தான் இருந்திருக்கும். ஓகேவா.
இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்க, இதுக்கு போராடினது மட்டும் இல்லாம, தன்னுடைய மகனையே வந்து ஒரு அ விதவை பெண்ணுக்கு தான் வந்து திருமணம் திருமணம் செஞ்சு வச்சிருப்பாரு. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னாக்க, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அ அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்க, பூனேல வந்து பண்டிதர் கார்வே அப்படின்ற விதவை பெண்களுக்கான இல்லத்தையும் வந்து நிறுவியிருப்பாரு. பண்டித கார்வே அப்படின்ற விதவை பெண்களுக்கான இல்லத்தையும் நிறுவியிருப்பாரு. ஓகேவா? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர வந்து ஒரு டைம் ரீகேப் பாத்துரலாம். இவர வந்து நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்றோம். 1856ல மறுமண சீர்திருத்த சட்டம் வரதுக்கு போராடினவர் இவரு தான். இவரோட முயற்சியால தான் வந்து து பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்குறாங்க. அந்த சட்டத்த கொண்டு வராங்க. அந்த சட்டத்துப்படி 60ல வந்து 1860ல 10ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் 91ல வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா 12 ஆகுது. 25ல 13 ஆகுது. அதுக்கப்புறம் இவரோட முயற்சியால 1930ல சாரதா சட்டம்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அதுல திருமணத்துக்கான பெண்களுக்கான குறைந்தபட்ச வயது வந்து 14ஆ உயர்த்துறாங்க. ஓகேவா? அதே மாரி இவரு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க, பூனேல வந்து பண்டிதர் கார்வே அப்படின்னு சொல்லிட்டு விதவை பெண்களுக்கான இல்லத்த நிறுவியிருக்கிறாரு. ஓகேவா? ரீகேப்க்காக ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னாக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ராஜா ராம் மோகன் ராய் வந்து ஆத்மிய சபாவ உருவாக்குன வருஷம் என்ன? ஓகேவா? வருஷம் ஞாபகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பிரார்த்தனை சமாஜ்யம். பிரார்த்தனை சமாஜ்யம் வந்து எங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னாக்க, பம்பாயில வந்து உருவாக்கியிருப்பாங்க. எப்போ அப்படின்னாக்கா 1867ல. ஓகேவா? எ நிறுவனவங்க வந்து யாரு அப்படின்னாக்கா, ஆத்மராம் பாண்டுரங். இத வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க, காலையில 6 டூ 7 ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்திரிச்ச உடனே. நம்ம அப்படி 6 மணிக்கு எந்திரிச்சுக்கிறோம். எந்திரிச்ச உடனே ஆத்மார்த்தமா என்ன பண்றோம்? சூரியன பார்த்து பிரார்த்தனை பண்றோம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஷார்ட்கட் உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மத்தவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இப்படி தான் ஞாபகம் வச்சிருக்கேன். பிரார்த்தனை சமாஜ்யம் 1867 பம்பாயில வந்து உருவாக்கியிருப்பாங்க. உருவாக்குனவங்க வந்து யாரு அப்படின்னாக்கா, ஆத்மாராங் பாண்டுரங் அப்படின்றவர் தான் உருவாக்கியிருப்பாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்? டெய்லி காலையில 6 டூ 7 ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பிரார்த்தனை சமாஜ்யத்தோட முக்கிய உறுப்பினர்களா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னாக்கா, பண்டர்கரும், நீதிபதி எம்.ஜி. ரானடே. அவர் தான் வந்து மகாதேவ் கோவிந்த் ரானடே வந்து இருந்திருப்பாரு. இவரு வந்து நெறைய சங்கங்கள உருவாக்கியிருப்பாரு. இவரோட முயற்சினால தான் வந்து என்ன நடந்திருக்கும் அப்டின்னாக்கா, நெறைய ரிஃபார்ம்ஸ் வந்து நடந்திருக்கும். அப்படி என்னென்னலாம் பண்ணாரு அப்டின்னாக்க, 1861ல வந்து விதவை மறுமணச் சங்கம் வரும். ஓகேவா? இப்ப இத வந்து அப்படியே பழசு ஈஸ்வர வித்யாசாகரோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1856ல மறுமண சீர்திருத்த சட்டம் வருது. சட்டத்துல அதுக்கப்புறம் 1860ல திருமணத்துக்கான குறைஞ்சபட்ச வயச வந்து இது பண்றாங்க. 61 61ல வந்து என்ன அப்டின்னாக்க, மறுமணச் சங்கம். இது 3யும் வந்து ஒட்டுக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்தது 70 பூனே சர்வோஜனிக் சபா. 84 தக்கான கல்விக் கழகம். இதெல்லாம் வந்து அவரோட முயற்சினால உருவானுச்சு. ஓகேவா? இது இது வந்து அடிக்கடி கேட்கிற கேள்வி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து வருஷத்த அடிக்கடி கேட்பாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 1856 மறுமண மறுமண சட்டம். சீர்திருத்த சட்டம். அடுத்தது வந்து 60ல வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்க, திருமணத்துக்கான வயசு 10ன்னு சொல்றாங்க. 91ல 12ன்னு சொல்றாங்க. 1925ல 13ன்னு சொல்றாங்க. 1930ல வந்து சாரதா சட்டம் வருது. அது வந்து 14ன்னு சொல்லுது. 61ல வந்து விதவை மறுமண சங்கம். 70ல பூனே சர்வோஜனிக் சபா. 84ல தக்கான கல்விக் கழகம். ஓகேவா? அடுத்தது ஆரிய சமாஜ்யம் 1875. ஆரியா அப்படின்றது வந்து சமஸ்கிருத சொல்லு. அதுக்கு வந்து என்ன அப்டின்னாக்கா, அர்த்தம் வந்து என்ன அப்டின்னாக்கா, அறிவார்ந்த அமைப்பு அல்லது கடவுளின் குழந்தை அப்படின்றது தான் வந்து ஆரியா அப்படின்றதுக்கான சமஸ்கிருத சொல்லுக்கான அர்த்தம். ஓகேவா? அந்த நேம்ல தான் வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்கா, தயானந்த சரஸ்வதி வந்து ஆரிய சமாஜ்யத்த வந்து உருவாக்குறாரு.
தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் வந்து என்னது அப்படின்னாக்க, மூல் சங்கர். இதில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மூல் சங்கர் அது. மூல் சங்கர் இல்ல, மூல் சங்கர். அடுத்து என்ன என்ன பண்றாரு அப்படின்னாக்க, இவரு வந்து மதுராவுக்கு போறாரு. அங்க போயிட்டு சுவாமி விஜயா வி விராஜானந்தா கிட்ட விராஜானந்தர்கிட்ட வந்து சீடர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, 1875ல வந்து பம்பாயில வந்து ஆரிய சமாஜ்யத்த வந்து தொடங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அதோட தலைமையிடத்த வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, பஞ்சாப்ல இருக்கிற லாகூருக்கு வந்து மாத்துறாரு. ஓகேவா? இப்ப இதுவரைக்கும் பார்த்தது வந்து என்னென்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னாக்கா, 3 சங்கங்கள் பார்த்துருக்கிறோம். பிரம்ம சமாஜ்யம் பார்த்தோம். எங்க எங்க உருவாக்குனாங்க? கொல்கட்டால. அடுத்தது பிரார்த்தனை சமாஜ்யம் பார்த்தோம் பம்பாயில. அடுத்தது ஆரிய சமாஜ்யம் பார்த்துருக்கிறோம். ஆரிய சமாஜ்யம் ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க உருவாக்குறாங்க அப்படின்னா, பம்பாயில உருவாக்குறாங்க. அது உருவாக்குனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதோட தலைநகரம் வந்து பஞ்சாப்ல இருக்கிற லாகூருக்கு வந்து மாத்துறாங்க. ஓகேவா? ஆரிய சமாஜ்யத்தோட அ நிறுவனரான தயானந்த சரஸ்வதி வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆரிய சமாஜ்யத்தோட முக்கியமான அ நோக்கம் வந்து என்ன அப்படின்னாக்க, வேதங்களை நோக்கி செல் அப்படின்றதும், வேதங்களை நோக்கி சொல் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்த வந்து தொடங்குறாங்க. என்ன அப்படின்னாக்க, இந்து சமயத்திலருந்து பிற சமயத்துக்கு மதமாற்றம் அடைஞ்சவங்கள வந்து மறுபடியும் இந்துக்களா மாத்துறது தான் வந்து மாத்துறதுக்கான முயற்சிய மேற்கொள்றது தான் வந்து இந்த சுத்தி இயக்கத்தோட நோக்கமா இருக்கும். ஓகேவா? ஆரிய சமாஜ்யம் 1875ல உருவாக்குனாங்க. எங்க உருவாக்குனாங்க அப்டின்னாக்கா, பம்பாயில வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்கா, பஞ்சாப்ல இருக்க லாகூருக்கு அத தலைமையிடத்தோட மாத்துறாங்க. யார் உருவாக்குனாங்க அப்டின்னா, தயானந்த சரஸ்வதி வந்து உருவாக்கியிருப்பாரு. அவரோட இயற்பெயர் வந்து மூல் சங்கர் அப்டின்றது தான் அவரோட இயற்பெயரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்கா, அவரு வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. புக்கோட பேர் வந்து என்ன அப்டின்னாக்கா, சத்யார்த்த பிரகாஷ் அப்டின்றது. ஆரிய சமாஜ்யத்தோட தாரக மந்திரம் வந்து என்ன அப்டின்னாக்க, வேதங்களை நோக்கி செல் அப்டின்றது தான். அவங்க வந்து சுத்தி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்த வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது வந்து பிற சமயத்துக்கு மாற்றப்பட்ட இந்துக்கள வந்து மறுபடியும் இந்துக்களா மாற்றுறது தான் வந்து அந்த இயக்கத்த சுத்தி இயக்கத்தோட நோக்கமா இருக்கும். இந்தியா இந்தியர்களுக்கே அப்டின்னு சொன்னவர் வந்து யாரு அப்டின்னாக்க, தயானந்த சரஸ்வதி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவரு அவரு சொன்ன வேற சில கோட்ஸ்லாம் என்ன அப்டின்னாக்க, "மலை செழிந்த நாடு எம் மகேஸ்வரன் வீடு. இதை வணங்குதலே இறைவனை வணங்குதல்" அப்டின்னு சொல்லியிருப்பாரு. இந்தியாவை ஆரியவர்தா அப்டின்னு சொன்னவரு வந்து யாரு அப்டின்னாக்க, தயானந்த சரஸ்வதி தான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்க, இவரோட சீடரான ஹன்ஸ்ராஜ் தலைமையில வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்க, 1886ல வந்து தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளிலாம் வந்து தொடங்குறாங்க. தொடங்கி கல்வி சேவைலாம் குடுக்குறாங்க. ஆங்கில வேதங்கள்லாம் வந்து கொத் ச சொ சொல்லிக் குடுக்குறாங்க. ஓகேங்களா. 1930ல நம்ம சாரதா சிஸ்டம்னு ஒண்ணு பார்த்தோம்ல. அத உருவாக்குனவங்க நிறைவேற்ற வந்து பாடுபட்டவங்க வந்து யாரு அப்டின்னாக்க, ஹர்பிலால் சாரதா அப்டின்றவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களோட முயற்சினால தான் வந்து சாரதா சட்டம் வந்து வந்திருக்கும். அவங்க வந்து யாரு அப்டின்னாக்க, ஒரு ஆரிய சமாஜத்தோட உறுப்பினர் தான் அவங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றோம் அப்டின்னாக்க, சுவாமி தயானந்த சரஸ்வதிய வந்து என்ன சொல்றோம் அப்டின்னாக்க, இந்திய சமயத்தின் மார்ட்டின் லூத்தர் அப்டின்னு சொல்றோம். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூத்தர் அப்டின்னு சொல்ட்டு யார சொல்றோம் அப்டின்னாக்க, தயானந்த சரஸ்வதி சொல்றோம். இவர வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னாக்க, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. யார் சொன்னாங்க அப்டின்னாக்க, ரவீந்திரநாத் தாகூர் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த இந்திய மறுமலர்ச்சி தந்தைன்றது வந்து இவரையும் சொல்லியிருப்பாங்க. ராஜாராம் மோகன் ராயும் சொல்லியிருப்பாங்க. அதே மாரி இந்தியாவின் விடிவெள்ளி அப்டின்னு சொல்லிட்டு ராஜாராம் மோகன் ராயும் சொல்லியிருப்பாங்க. நம்ப விவேகானந்தரையும் சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து இந்த இந்த இத வந்து கொஞ்சம் குழப்பம். ஆனாலும் நினைவுல வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? இதோட வந்து ஆரிய சமாஜம் முடிஞ்சிருச்சு. ஆரிய சமாஜ்யத்த மட்டும் ஒரு முறை ரீகேப் பண்ணிக்கலாம். ஆரிய சமாஜம் வந்து 1875ல உருவாக்குறாங்க. உருவாக்குனது வந்து யாரு அப்டின்னாக்க, தயானந்த சரஸ்வதி அப்டின்றவரு தான் உருவாக்கியிருக்கிறாரு. இது தொடங்கப்பட்டது வந்து எங்க தொடங்கியிருப்பாங்க அப்டின்னாக்க, பம்பாயில தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, அதோட தலைநகர் வந்து பஞ்சாப்ல இருக்க லாகூருக்கு வந்து மாத்தியிருப்பாங்க. அவரு வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு. சத்யார்த்த பிரகாஷ் அப்டின்னு சொல்லிட்டு, ஆரிய சமாஜத்தோட
தாரக மந்திரம் வந்து என்ன அப்படின்னாக்கா, வேதங்களை நோக்கி செல் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து சுக்தி அப்படின்ற ஒரு இயக்கத்தையும் தொடங்கியிருப்பாங்க. இந்துக்களா இருந்து மாற்று மதத்துக்கு போனவங்கள வந்து மறுபடியும் வந்து இந்து மதத்திலயும் இணைக்கிறது தான் அதோட முக்கியமான வேலையா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1886ல வந்து ஹன்ஸ்ராஜ் அப்படின்றவர் வந்து தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளிய வந்து உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து 1930ல வந்து சாரதா சட்டம்னு ஒண்ணு வந்திருக்கும். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, பெண்களுக்கான திருமண வயத வந்து நிர்ணயிக்குது. எத்தன அப்படின்னாக்க 14 அப்படின்னு சொல்லிட்டு. இத இந்த சட்டம் வரதுக்கு காரணமா இருந்த ஹர்பிலால் சாரதான்றவங்க வந்து ஒரு ஆரிய சமாஜ் உறுப்பினரா தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா? இவருக்கு வந்து இன்னொரு சிறப்பெயர் வந்து என்ன அப்படின்னாக்க, இந்து சமயத்தின் மார்ட்டின் லூத்தர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர வந்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூரும் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னாக்க, ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னாக்க, கமர்புக்கூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து பிறந்திருப்பாரு. இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னாக்க, கொல்கட்டா சைட்ல இருக்கும். ஓகேவா? அவரோட இயற்பெயர் வந்து என்னது அப்படின்னாக்க, ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இயற்பெயர் வந்து கடாதர சட்டர்ஜி அப்படின்றது தான் வந்து அவரோட இயற்பெயர். கடாதர சட்டர்ஜி அப்படின்றது. அவங்களோட மனைவி பேர் வந்து என்ன அப்படின்னாக்கா, சாரதா தேவி. இது வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்கா, கல்கட்டால இருக்கிற தக்ஷிணேஸ்வரம் அப்படின்ற ஊர்ல இருக்கிற கோயில்ல காளி கோயில் இருக்கும். அங்க வந்து அர்ச்சகரா வந்து பணியாற்றிட்டு இருப்பாங்க. இவர் வந்து தீவிரமான காளி பக்தரு. இவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, சில ஆன்மீக கதை வடிவில வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்க, தன்னுடைய கருத்துக்களையும் வந்து அதுக்குள்ள வந்து அ உவமைகள சொல்லி கொஞ்சம் புரட்சிகரமான கருத்துக்கள வந்து கதைகள் மூலியமா அதாவது கடவுள் சாமி கதை மூலியமா சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வந்து நெறைய பேர் இம்ப்ரெஸ் ஆயி இவர வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி அவரு சொன்ன கதைகள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, ராமகிருஷ்ண கதாமிர்தா அப்படின்ற தலைப்புல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, தொகுத்து வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இவரோட சீடர்கள்ல வந்து முக்கியமானவர் வந்து யாரு அப்படின்னாக்க, விவேகானந்தரு. அவர வந்து நரேந்திரநாத் தத்தா அப்படின்றது தான் வந்து அவரோட இயற்பெயரு. ஓகேவா? நரேந்திரநாத் தத்தா அப்படின்றது தான் அவரோட இயற்பெயரு. விவேகானந்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, மோட்சத்தை அடைவதற்கான வழிகளை பற்றி அவரோட யோக நெறிகள் அப்படின்ற ஒரு புக்ல வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? விவேகானந்தர் வந்து எழுதின புத்தகம் வந்து என்னது அப்படின்னாக்க, யோக நெறிகள் அப்படின்றது. யோக நெறிகள்ன்ற புக்ல வந்து என்ன விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்க, மோட்சம் அடையறதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்க, 1892ல கன்னியாகுமரிக்கு போறவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அங்க வந்து அமர்ந்து தியானத்துல ஈடுபடுறாரு. அம் போற வழியில தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, மதுரையில வந்து பாஸ்கர சேதுபதிய வந்து விவேகானந்தர் வந்து சந்திக்கிறாரு. அவரு அவர சந்திச்சதுனால தான் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, நம்மளோட இந்து மதத்த வந்து உலகம் ஃபுல்லா பரப்பணும். இதுல இருக்கிற கருத்துக்கள வந்து எல்லாருக்கும் சொல்லணும், தெரியணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னாக்க, சிக்காகோ மாநாட்டுக்கு போறதுக்காக போறதுக்கு பத்தி அங்க பேசியிருப்பாங்க. அதன் காரணமா தான் அவரு அங்க போனாரு அப்படின்ற மாரிலாம் ஒரு கதைகள் இருக்கு. அடுத்தது 93 செப்டம்பர் 11ல வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, சிகாகோல வந்து உலக சமய மாநாடு நடக்குது. அங்க வந்து அவரு என்ன பண்றாரு அப்படின்னாக்க, "எனது அருமை அமெரிக்க சகோதர, சகோதரிகளே" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேச்ச வந்து ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேச்சு வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, அங்க வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா, கிறிஸ்டியானிட்டி சேரிட்டீஸ்லாம் வந்து நெறைய இருக்கும். ந நல்லது செய்யறதுக்கு அந்த மாரி. இவரும் வந்து அத பார்த்துட்டு நம்மளும் இத மாரி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அமெரிக்கால இருக்க நியூயார்க்ல 1896ல வேதாந்த சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமய மன்றத்த வந்து தொடங்குறாரு. அதோட தோற்சி அ அதோட நீட்சியா தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, 1897 மே 1ல வந்து வேலூர்ல ராமகிருஷ்ணா மிஷன் வந்து தொடங்குறாங்க. ஓகேவா? இந்தியால ராமகிருஷ்ணா மிஷன் வந்து எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா, 1897 மே 1. ஓகேவா? விவேகானந்தர நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொன்னவர் வந்து யாரு அப்படின்னாக்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவர் அப்படி சொல்லியிருப்பாரு.
விவேகானந்தரோட முக்கியமான கூற்றுகள்ல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னாக்க, "விழுமின் எழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின்" அப்படின்றது வந்து விவேகானந்தரோட முக்கியமான கூற்றுகள்ல ஒண்ணு. ஓகேவா? இதெல்லாம் வந்து எதிக்ஸ் புக்ல இருக்குது. பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப ராமகிருஷ்ணா மிஷன வந்து ஒரு டைம் ரீகேப் பண்ணிடலாமா? அ ராமகிருஷ்ணா மிஷன் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர்ன்றவர் வந்து கொல்கட்டால இருக்கிறாரு. அ அவரோட இயற்பெயர் வந்து என்னது அப்டின்னாக்க, கடாதர சட்டர்ஜி அப்டின்றது தான் வந்து அவரோட இயற்பெயரு. அவரு வந்து கல்கத்தால இருக்கிற தக்ஷிணேஸ்வரத்துல வந்து ஒரு காளி கோயில்ல அர்ச்சகரா இருக்கிறாரு. அவரு வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, இந்த புரட்சிகர கருத்துக்கள வந்து கதை வடிவத்துல வந்து சொல்லி எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்றாரு. ரிஃபார்ம் பண்றாரு. அப்ப அ இ அ அ அதனால வந்து அவர நெறைய பேர் வந்து பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. அவரோட கதைகள வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னாக்க, ராமகிருஷ்ண கதாமிர்தம்ன்ற பேர்ல தலைப்புல வந்து தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அவர நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணதுல முக்கியமானவர் வந்து யாரு அப்டின்னாக்க விவேகானந்தரு. விவேகானந்தரோட இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா அப்படின்றது தான் அவரோட முக்கியமான பேரு. இவரு வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, யோக நெறிகள் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னாக்க, அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னாக்க, மோட்சத்தை அடைவதற்கான வழி அப்டின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துல வந்து எழுதியிருக்கிறாரு. அடுத்தது வந்து 92ல வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, தமிழ்நாட்டுக்கு வராரு. கன்னியாகுமரிக்கு வராரு. பாறை மீது தியானம் பண்றதுக்கு. அப்படி வரும்போது மதுரையில வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, ப பாஸ்கர சேதுபதி வந்து சந்திக்கிறாரு. அதுதான் வந்து என்னவா இருக்கும் அப்டின்னாக்க, அவரு வந்து சிகாகோ உலக சமய மாநாட்டுக்கு போறதுக்கான காரணமா இருந்திருக்கும். அப்படி வந்து 92ல இருந்து 93 செப்டம்பர் 11 தான் வந்து சிகாகோல அந்த மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாட்டுக்கு வந்து என்ன போறாரு, போயிட்டு அங்க சொற்பொழிவு நிகழ்த்தும்போது, அங்க போயிருக்கும்போது அவருக்கு வந்து அ இந்த சமயத்த வந்து பரப்புறதுக்கு, அதுல இருக்கிற நல்லதெல்லாம் சொல்றதுக்கு, சேரிட்டீஸ் நெறைய ஆரம்பிச்சு கிறிஸ்டியானிட்டில பண்ணிட்டு இருப்பாங்க. அத பார்த்து இவரு வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, நியூயார்க்ல 1896ல வேதாந்த சங்கம் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ண உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தவர் வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, இந்தியால வேலூர்ல ராமகிருஷ்ணா மிஷன 1897ல வந்து தொடங்குறாங்க. இவர வந்து விவேகானந்தர் வந்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஓகே. மறுபடியும் இப்ப நான் கேட்கிறேன். கொஸ்டினா கேட்கிறேன். நீங்க அத வந்து மனசுக்குள்ளேயே வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பிரம்ம சமாஜ்யம் எப்போது உருவாக்கப்பட்டுச்சு? அப்படின்றத ரீகால் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எங்க தொடங்குனாங்க அப்படின்றதையும் முயற்சி பண்ணுங்க. எங்க 1828 ஆகஸ்ட் 20 கொல்கட்டால வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது என்ன பார்த்தோம்? பிரார்த்தனை சமாஜ்யம் பார்த்தோம். பிரார்த்தனை சமாஜ்யம் வந்து எப்ப தொடங்கியிருப்பாங்க? 1867ல யார் தொடங்குனாங்க? ஆத்மராங் பாண்டுரங் தொடங்கியிருப்பாங்க. எங்க தொடங்குனாங்க? பம்பாய்ல வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது என்ன பார்த்தோம்? ஆரிய சமாஜ்யம் பார்த்தோம். ஆரிய சமாஜ்யம் எங்க தொடங்கப்பட்டுச்சு? ஃபர்ஸ்ட் வந்து பம்பாய்ல தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட தலைநகர் வந்து தலைமையிடம் வந்து எங்க மாத்திருப்பாங்க அப்டின்னாக்க, பஞ்சாப்ல இருக்க லாகூருக்கு மாத்திருப்பாங்க. எப்ப தொடங்குனாங்க? 1875ல. யார் தொடங்குனாங்க? தயானந்த சரஸ்வதி தொடங்கியிருப்பாரு. அவரோட இயற்பெயர் வந்து என்னது அப்டின்னாக்கா, மூல் சங்கர். அடுத்தது இப்ப ராமகிருஷ்ணா மிஷன் பார்த்தோம். ராமகிருஷ்ணா மிஷன் வந்து எப்ப தொடங்குனாங்க? 1897 மே 1 வந்து தொடங்கியிருப்பாங்க. எங்க தொடங்குனாங்க? பேலூர்ல வந்து தொடங்கியிருப்பாங்க. விவேகானந்தர் வந்து தொடங்கியிருப்பாரு. அடுத்தது பிரம்ம ஞான சபை. பிரம்ம ஞான சபை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாங்க, 1875ல வந்து பிளாட்வஸ்கி மற்றும் கர்னல் ஆர்காட் ஆகியோர்லாம் அவங்க 2 பேரும் சேர்ந்து அமெரிக்கால வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னாக்க, இவங்களோட முக்கியமான நோக்கம் வந்து என்ன அப்டின்னாக்க, இந்து மறைநூல்கள்ல இருக்கிற நல்ல விஷயத்த வந்து அ எல்லாரும் கத்துக்கணும் அப்டின்றதுக்காக தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுல அப்டி என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் அப்டின்றதுக்காக பண்ணியிருப்பாங்க. 75ல வந்து அமெரிக்கால தொடங்குறாங்க. 79ல அவங்க இந்தியாவுக்கு வராங்க. வந்தவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்க, 86ல வந்து சென்னை அடையார வந்து தலைமையிடமா வச்சுட்டு பிரம்மஞான சபை வந்து உருவாக்கப்படுது. ஓகேவா?
1886 சென்னை அடையாற தலைமையிடமா வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, பிரம்ம ஞான சபைய வந்து உருவாக்குறாங்க. இந்த அமைப்போட உறுப்பினரா வந்த ஆல்காட்டோட மறைவுக்கு அப்புறம் அதோட தலைமை ஏத்தவங்க தான் வந்து யாரு அப்படின்னாக்கா, அன்னி பெசன்ட். எப்ப தலைமை ஏத்திருப்பாங்க அப்படின்னாக்கா, 1913ல வந்து தலைமை ஏத்திருப்பாங்க. அ அன்னி பெசன்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து அயர்லாந்த சேர்ந்தவங்க. அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு, இந்தியால இருக்கிற பிரம்மஞான சபை வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்கும். அதோட இந்திய பிரதிநிதியா வந்திருப்பாங்க. இவங்க வந்தவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, பிரம்மஞான சபையோட கருத்துக்கள பரப்புறதுக்காக 2 பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு வந்து என்னது அப்படின்னாக்க, நியூ இந்தியா, இன்னொன்னு வந்து காமன்வீல் அப்படின்ற பத்திரிக்கை. நியூ இந்தியா வந்து எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னாக்க, 1915 ஜூன் 14 வந்து தொடங்கியிருப்பாங்க. காமன்வீல் வந்து 1914ல வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா. அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபை வந்து பிரம்மஞான சபையோட கருத்துக்கள பரப்புறதுக்காக 2 செய்தித்தாள்கள் வந்து பண்ணாங்க. ஒண்ணு வந்து என்னது அப்படின்னாக்க, நியூ இந்தியா. இன்னொன்னு வந்து என்னது அப்படின்னாக்க, காமன்வீல். நியூ இந்தியா வந்து 1915 ஜூன் 14. இன்னொன்னு வருஷமே 14. காமன்வீல் வந்து 14 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னி பெசன்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, இந்தியனே விழித்தெழு அவங்களோட பேசின எல்லா சொற்பொழிவுகளையும் வந்து இந்தியனே விழித்தெழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கா வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1914லயே இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, பொது வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார பத்திரிக்கையும், அதுக்கப்புறம் வந்து நவ இந்தியா அப்படின்ற ஒரு நாளிதழையும் தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1916 செப்டம்பர்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, சென்னையில வந்து தன்னாட்சி இயக்கத்தையும் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப என்ன பார்த்தோம்? பிரம்மஞான சபை பார்த்தோம். பிரம்மஞான சபைய ஒரு சின்ன ரீகேப்பா பார்த்துரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்டின்னாக்க, பிரம்மஞான சபை எப்போ வந்து உருவானுச்சு? அமெரிக்கால ஃபர்ஸ்ட்டு உருவாச்சு 1875ல. அதோட சென்னை பிரான்ச் வந்து சென்னையில வந்து எப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்டின்னாக்கா, 1886ல. 86ல சென்னை அடையார்ல வந்து உருவாக்குறாங்க. யார் அமெரிக்கால உருவாக்குனது வந்து யார் உருவாக்கியிருப்பாங்க அப்டின்னாக்கா, ஃபிளாட்வஸ்கியும், ஆல்காட்டும் உருவாக்கியிருப்பாங்க. ஆல்காட் தலைமையில தான் வந்து இங்க சென்னை அடையார்ல வந்து நடந்துட்டுருக்கும். அவரு வந்து 1913ல இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் அன்னி பெசன்ட் வந்து வராங்க. வந்தவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்க, பிரம்மஞான சபைகளுக்கு கருத்த வந்து பரப்புறதுக்காக நியூ இந்தியா, காமன்வீல் அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்டின்னாக்க 2 பத்திரிகை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த காமன்வெல்த் பத்திரிக்கை வந்து என்ன அப்டின்னாக்க, வருஷம் வந்து என்ன அப்டின்னாக்க, 1914. இத சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னாக்க, வீல் அப்டின்றத வந்து காமனா வீக்குக்கு அப்டின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக் அப்டின்னு சொல்லி மாத்திக்கோங்க. வீக்குக்கு எத்தன நாளு? 7 நாளு. காமனா வீக்குக்கு 7 நாளு அப்டின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இத அப்படியே வீலா மாத்திக்கோங்க. ஒரு வீலுக்கு 7, 2 வீல்னா 14 அப்டின்ற மாரி காமன்னா 14 அப்டின்ற மாரி ஏதோ ஒரு ம் ஏதோ ஒரு கிறுக்குத்தனமா ஒரு ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் காமன் வீலு இன்டூ 2 அப்படின்ற மாரி தான் நான் வச்சிருக்கேன். 2 வீக் அப்படிங்கிற மாரி நான் வச்சிருக்கேன். 1914. அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க, நியூ இந்தியா. நியூ இந்தியா வந்து தேதி 14, வருஷம் 15, ஜூன், ஏப்ரல், மே, ஜூனா? 14, 15 நடுவுல 6. 16ன்னு சொல்லி மாசம் இல்ல. அதனால 6வது மாசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து அதே 14ல வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்க, பொது வாழ்வு அப்டின்ற வார பத்திரிக்கையும், அதுக்கப்புறம் நவ இந்தியான்ற பத்திரிக்கையும் வந்து கொண்டு வராங்க. 1916ல தன்னாட்சி இயக்கத்த உருவாக்குறாங்க. இவங்களோட சொற்பொழிவு வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்க, "இந்தியனே விழித்தெழு" அப்டின்னு சொல்லிட்டு புக்கா வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து என்ன அப்டின்னாக்க, சத்ய சோதக் சமாஜ். சத்ய சோதக் சமாஜ் அப்டின்றது வந்து என்ன அப்டின்னாக்க, உண்மை நாடுவோர் சங்கம் அப்டின்னு சொல்லிட்டு 1873ல வந்து ஜோதிபா பூலே அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, தொடங்குன அமைப்பு தான் வந்து என்னது அப்டின்னாக்க, சத்ய சோதக் சமாஜ். ஓகேவா? இவரு வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்கா, 1848ல வந்து புத்துவார் பித் அப்டின்ற இடத்துல வந்து பெண்களுக்கான பள்ளிய வந்து தொடங்குறாரு. அடுத்தது 52ல வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளிய வந்து பூனேல வந்து தொடங்குறாரு.
மொத்தம் 2 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வந்து பெண்களுக்கான ஸ்கூலு. புத்வார் பித் அப்படின்ற இடத்துல 1848. அடுத்தது 52. 52ல வந்து பூனேல ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளிய வந்து தொடங்குறாரு. அப்படியே 73. 73ல வந்து சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்ப தொடங்குறாரு. சத்யசோதக் சமாஜ் அப்படின்னாக்க உண்மை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரு. ஓகேவா? இவரோட கருத்துக்கள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, குலாம் கரி அப்படின்னு சொல்லிட்டு நூலாவும் வந்து வெளியிட்டிருப்பாங்க. குலாம் கரி அப்படின்னாக்க அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? சத்யசோதக் சமாஜ் 1873. ஜோதிபா பூலே. அடுத்தது 48ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, புத்வார் பித் அப்படின்ற இடத்துல பெண்களுக்கான பள்ளிய வந்து தொடங்குறாரு. 52ல ஒடுக்கப்பட்டோருக்கான பள்ளிய வந்து பூனேல தொடங்குறாரு. 73ல சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்ப உருவாக்குறாங்க. அடுத்தது இவரோட கருத்துக்கள வந்து குலாம் கரி அப்படின்ற பேர்ல வந்து புக்கா வெளியிட்டிருப்பாங்க. அடுத்தது யாரு அப்படின்னாக்க, நாராயணகுரு. இவரு வந்து கேரளால பொறந்திருப்பாரு. கேரளால இருந்த ரெஃபார்மர் தான் வந்து இவரு. 1854ல வந்து எப்ப என்ன பண்றாரு அப்படின்னாக்க, கேரளால பொறக்குறாரு. இவர வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நானு ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு நானு ஆசான் அப்படின்னும் சொல்லுவாங்க இவர. நானு ஆசான் இல்ல, நானு ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் ஒரு 3, 4 இருக்கு. அது வந்து கொஞ்சம் நான் சரி பண்ணிடுறேன் அடுத்த இதுல. இதுல கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, இவரு வந்து அ சில நூல்கள வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, மலையாளத்துல வந்து மொழிபெயர்க்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னாக்க, ஸ்ரீ நாராயண குரு திருக்குறள் அப்படின்னுட்டு ஒரு புக்கு. அடுத்தது வந்து ஈசோ வாஷ்யோ உபநிடதம் அப்படின்ற ஒரு புக்கு. ஒளிவில் ஒடுக்கம் அப்படின்ற நூலு. இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, வங்காளத்துல சாரி மலையாளத்துல வந்து மொழிபெயர்க்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 1902ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, நாராயண ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்ப உருவாக்குறாரு. இவரு வந்து கேரளால இருக்கிற ஈழவரோட நலனுக்காக போராடினாரு. 88ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, அருவிபுரத்துல வந்து ஒரு கோயில வந்து நிறுவுறாரு. நிறுவி என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அந்த கோயில்ல எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருப்பாரு. இவரு வந்து இந்த புரோட்டஸ்ட்க்கு வரதுக்கான காரணம் வந்து போராட்டத்துக்கு வரதுக்கான காரணமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க, பொது கிணத்துல வந்து தண்ணி குடிக்கக் கூடாது. கோயில்கள ஒட்டி இருக்கிற பொது ரோட்ல வந்து அ ஒடுக்கப்பட்டவர்கள், அதாவது இந்த ஈழவர்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அகைன்ஸ்ட்டா தான் வந்து இவரு போராட வந்திருப்பாரு. அப்படி வந்தவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, 1888ல அருவிபுரத்துல ஒரு கோயில் கட்டுறாரு. 902ல ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்ப வந்து உருவாக்குறாரு. அவர தொடர்ந்து கேரளாலருந்து வந்த இன்னொரு புரட்சிகர புரட்சியாளர் தான் வந்து யாரு அப்படின்னாக்க, ஐயன்காளி. இவர் வந்து 1863ல திருவனந்தபுரத்துல இருக்கிற வெங்கனூர் அப்படின்ற ஊர்ல வந்து பொறந்திருப்பாரு. இவரும் அதே மாரி தான். இவரு வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்க, அ உ உயர் ஜாதியினர் மட்டும் தான் தலைப்பாகை அணியணும் அப்படின்னு இருந்திருக்கும். நம்ம 10த் புக்லயே பார்த்தீங்கன்னா, அவரு வந்து தலைப்பாகை கட்டுன மாரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். உயர் சாதிய சேர்ந்தவங்க தான் வந்து அந்த சட்டைய போடணும். அ தலப்பாக கட்டிக்கணும். அப்புறம் வந்து இந்த ரோட்ல போணும் அப்படின்ற மாரிலாம் இருக்கும். அத வந்து உடைச்சவர் தான் வந்து இந்த ஐயன் காளி அப்படின்றவரு. இவரு வந்து அந்த தலைப்பாகை வேணும்னே கட்டியிருப்பாரு, சட்டை போட்டிருப்பாரு, மாட்டு வண்டிய பூட்டிக்கிட்டு எந்த ரோட்ல போக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அந்த ரோட்லயே வேணும்னே போவாரு. இந்த மாரி போயிட்டு அதுக்கு அகைன்ஸ்ட்டா வந்து புரட்சி பண்ணி இது பண்ணவர் தான். இவரு வந்து எந்த சமூகத்த சேர்ந்தவங்களுக்காக சண்டை பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்க, புலையர் இன மக்களுக்காக வந்து பாடுபட்டிருப்பாரு. இவர் வந்து 1907ல சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்ப வந்து உருவாக்கியிருப்பாரு. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன அப்டின்னாக்கா, அலிகார் இயக்கம். 1875 சர் சையத் அகமது கானால தொடங்கப்பட்டது தான் வந்து இந்த அலிகார் இயக்கம். இவரு வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, தக்கீப் ஒல் அக்லுக் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வந்து தொடங்கியிருப்பாரு. அப்டின்னா என்ன அப்டின்னாக்க, பழக்கவழக்கங்களை, ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்துதல் அப்டின்னு சொல்லிட்டு மேம்படுத்துதல் அப்டின்னு அர்த்தம்.
அதாவது என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்கா, இவங்கரு வந்து நாம ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி ஏன்னா நாம வந்து மைனாரிட்டியா இருக்கிறோம். நம்ப வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியாது. ஆனா அவங்களோட அனுசரிச்சு போயிட்டு நமக்கு தேவையானத வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றது ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு நம்ப வந்து மேற்கத்திய அறிவியலையும், மேற்கத்திய கல்வியையும் வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இருக்கிற முக்கியமான புக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்க, உருதுல வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. ஓகேவா? அதே மாரி இயற்பியல் அறிவியல் நூல்களையும் வந்து உருது மொழியில மொழிபெயர்த்திருப்பாரு. அதுக்காக வந்து ஒரு கழகத்த உருவாக்கியிருப்பாரு. அது வந்து அறிவியல் கழகம் அப்படின்னு சொல்லுவோம். எப்ப உருவாக்குனாரு அப்படின்னாக்க, 1864ல. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அலிகார் நகர்ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, 1875ல முகமதியோ பள்ளி வந்து தொடங்குறாரு. அது வந்து 87ல வந்து கல்லூரியா மாறுது. முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியா மாறுது. 1920ல வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அது பல்கலைக்கழகமா தரம் உயர்த்தப்படுது. ஓகேவா? 75ல ஸ்கூலா தொடங்குறாங்க. 77ல காலேஜா மாறுது. 1920ல வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, அது யூனிவர்சிட்டியா மாறுது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்க, இந்திய முஸ்லிம்களிடையே தாராளவாத கருத்துக்களையும் பரப்புவதற்காக 1866ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அகமது கான் வந்து ஆங்கிலேய கீழை தேவி தேயவிய கல்வி மாநாட்டை தொடங்கியிருப்பாரு. ஓகேவா? இப்ப நான் 1875ல தொடங்கப்பட்டத மட்டும் ஒரு டைமு நல்லா யோசிச்சு எது எது வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல சில சில அமைப்புகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, 1875ல வந்து தொடங்கியிருப்பாங்க. அது வந்து என்னென்ன அப்படின்றத ரிமைண்ட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அலிகார் இயக்கம் ஒரு ரீகேப் பார்த்தரலாம். 1875ல சர் சையத் அகமது கானால உருவாக்கப்பட்டுச்சு. இவரு வந்து ஒரு பத்திரிக்கை தொடங்குறாரு. என்ன அப்படின்னாக்கா, தகீப் உல் அக்லுக் அப்படின்றது அந்த பத்திரிக்கை பேரு. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, முற்போக்கான கருத்துக்கள வந்து அவரோட பத்திரிக்கையில வந்து இது பண்றாரு. அவர் வந்து இயற்பியல் நூல்கள வந்து உருதுல மொழிபெயர்க்கிறாரு. அதுக்காக வந்து 66ல வந்து 64ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அறிவியல் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்குறாரு. 75ல வந்து முகமதிய பள்ளிய வந்து தொடங்குறாங்க. அது 77ல முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியா மாறுது. 1920ல வந்து அது பல்கலைக்கழகமா தரம் உயர்த்தப்படுது. அடுத்தது இந்திய முஸ்லீமுடைய தாராளமன கருத்துக்கள பரப்புறதுக்காக 66ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னாங்க, ஆங்கிலேய கீழை தேவிய கல்வி மாநாட்ட வந்து தொடங்குறாரு. அடுத்தது இத தொடர்ந்து இருந்த மத்த முஸ்லீம் இயக்கங்களும், அதோட தொடங்கப்பட்ட ஆண்டுகளும் பாத்துரலாம். அகமதியா இயக்கம் 1889, மிர்சா குலாம், தியோபந்த் இயக்கம் 1866, அடுத்தது நட்வத் அல் உலாமா 1894, சிப்லி நுமானி. இத சிப்லி நுமானியும், மிர்சா குலாமும் தான் அந்த அமைப்புகள வந்து தொடங்குனவங்க. அடுத்தது பார்சி சீர்திருத்த இயக்கம். பார்சி சீர்திருத்த இயக்கத்த வந்து எப்ப தொடங்கியிருப்பாங்க அப்படின்னாக்கா, 1851ல வந்து தொடங்கியிருப்பாங்க. தொடங்குனவர் வந்து யாரு அப்படின்னாக்கா, பர்துன்ஜி நெவ்ரோஜி வந்து தொடங்கியிருப்பாரு. ரஹ்னுமாய் மஸ்தானிய சபா அப்படின்றது தான் அந்த அமைப்போட பேரு. அவங்களோட முக்கியமான இது என்ன அப்படின்னாக்க, அவங்களோட கருத்துக்கள வந்து பரப்புறதுக்கான பத்திரிகை வந்து என்ன அப்படின்னாக்க, ராஸ்ட் கோப்தார் அப்படின்றது அப்படின்னா உண்மை விழும்பி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? பார்சிக சீர்திருத்த இயக்கம்ன்றது என்னது அப்படின்னாக்க, ரஹ்னுமாய் மஸ்தானிய சபா அப்படின்றது தான் வந்து அப்படின்ற அமைப்ப தான் வந்து தொடங்குறாங்க. எப்போ அப்படின்னா, 1851ல. யாரு தொடங்கியிருப்பாங்க அப்படின்னாக்க, பர்துன்ஜி நெவ்ரோஜி வந்து தொடங்கியிருப்பாரு. அவங்களோட கருத்துக்கள பரப்புறதுக்காக தொடங்கப்பட்ட செய்தித்தாள் வந்து என்னது அப்படின்னாக்கா, ராஸ்கோவ்தார் அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, உண்மை விழும்பி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது
சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள். சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து மொத்தம் 2 டைப்பா வந்து இருந்திருக்கும். ஒண்ணு வந்து என்னது அப்டின்னாக்க நிரங்கரி. இன்னொன்னு வந்து என்னது அப்டின்னாக்க நாம்தாரி. இந்த நிரங்கரிய வந்து எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அப்டின்னாக்கா, 1851ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் ஆரம்பிச்சாங்க அப்டின்னாக்க, பாபா தயாள் தாஸ் தான் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தது நாம்தாரி வந்து பாபா ராம்சிங். இத நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் அப்டின்னாக்க, நிரங்கரி இப்ப வந்து பாபா தயாள் தாஸும், பாபா ராம்சிங்கும் வந்து நமக்கு பேரா தெரியும். ஆனா, அ நிரங்கரிக்கு வந்து பாபா தயாள் தாஸா? இல்ல பாபா ராம்சிங்கா? நாம்தாரிக்கு பாபா தயாள் தாஸா? இல்ல பாபா ராம்சிங்கான்றது தான் நமக்கு சந்தேகமா இருக்கும். இத நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் அப்டின்னாக்க, பாபா ராம்சிங், நாம்தாரி. ராம், நாம் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். நீங்க வேற ஏதாவது ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்டின்னாக்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் சொல்லுங்க. இப்ப நிரங்கரி வந்து பாபா தயாள் தாஸ், நாம்தாரி வந்து பாபா ராம்சிங். ஓகேவா? 1851, 57. நிரங்கரி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாக்க, உருவமற்ற வழிபாடு. அவங்க வந்து சிலை வழிபாடு பண்ண மாட்டாங்க. அ உருவமற்ற வழிபாடு அப்படின்றது தான் நிரங்கரி அப்படின்ற வார்த்தைக்கான பொருளு. நாம்தாரி அப்படின்ற இயக்கத்தோட மற்றொரு பேர் வந்து என்ன அப்படின்னாக்க, கூக இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம்தாரி இயக்கத்தோட இன்னொரு பேர் வந்து என்ன? கூக இயக்கம் அப்படின்றது. இது இல்லாம வேற சில இயக்கங்கள்லாம் வந்து இருந்திருக்கும். என்னது அப்டின்னாக்கா, அகாலி இயக்கம், சிங் சபா இதெல்லாம் வந்து சீக்கியர்களால தொடங்கப்பட்டதா இருக்கும். இதுல அகாலி இயக்கத்தோட தொடங்கப்பட்டதுக்கான காரணம் வந்து என்ன அப்டின்னாக்க, சீக்கிய அ குருத்வாரா. குருத்வாரான்னா கோயிலு. சீக்கியர்களோட கோயில வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னாக்க, குருத்வாரா அப்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட மத குருமார்கள்ட்ட வந்து இருந்திருக்கும். அத வந்து மீட்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் வந்து என்னது அப்டின்னாக்க, அகாலி இயக்கம் அப்டின்றது. அதோட இது வந்து முயற்சியால என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, 1922ல சீக்கியர் குருத்வாரா சட்டம்னு கொண்டு வந்திருப்பாங்க. அத வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, 25ல வந்து திருத்தியிருப்பாங்க. என்னன்னு அப்டின்னாக்க, ஆ சீக்கிய குருத்வாராவ அதாவது சீக்கிய கோயில்கள வந்து சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த கமிட்டி அப்டின்ற அமைப்பு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்ப எப்படி இந்துக்களோட கோயில்கள் எல்லாம் இந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து முக்கியமான கோயில்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி, அதோட வரவு செலவு கணக்குகள, அதோட லாப நஷ்டங்கள பார்த்துக்கிறாங்களோ, அது மாரி சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த கமிட்டி அப்படின்ற அமைப்பு கீழ தான் வந்து சீக்கிய குருத்வாராக்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா, சிங் சபா. சிங் சபா வந்து 1873 அக்டோபர் 1 அன்னைக்கு வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதோட நோக்கம் வந்து சீக்கிய மதத்தோட புனிதத்த மீட்டெடுக்கிறது தான் வந்து சிங் சபாவோட நோக்கமா இருந்திருக்கும். சிங் சபா தான் வந்து என்னவா இருக்கும் அப்டின்னாக்கா, அகாலி இயக்கத்தோட முன்னோடியா இருந்திருக்கும். ஓகேவா? இதோட சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கமும் முடிஞ்சுச்சு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னாக்கா, இதுவரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்டின்றத ஒரு சின்ன ரீகேப்பா பார்க்கலாம். என்னென்ன அமைப்பு எப்போ உருவாக்குனாங்க அப்டின்றது மட்டும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பிரம்ம சமாஜ்யம் 1828 அக்டோபர் 20. அடுத்தது பிரம்ம சமாஜ்யத்த தொடர்ந்து என்ன பார்த்தோம்? அ பிரம்ம சமாஜ்யம், அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், அடுத்து பிரார்த்தனை சமாஜ்யம். பிரார்த்தனை சமாஜ்யம் வந்து 1867 யார் ஆரம்பிச்சாங்க? ஆத்மராங் பாண்டுரங் ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப பிரம்ம சமாஜ்யத்த வந்து ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பிச்சிருப்பாரு. பிரார்த்தனை சமாஜ்யத்த வந்து ஆத்மராங் பாண்டுரங் 1867 பாம்பேல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல வந்து முக்கியமானவரா வந்து யார் இருந்திருப்பாரு அப்டின்னாக்க, எம்.ஜி. ரானடே இருந்திருப்பாரு. அவரு வந்து சில சங்கங்கள் ஆரம்பிச்சிருப்பாரு. என்னென்ன அப்டின்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து விதவை மறுமணச் சங்கம் 1861. பூனே சர்வோஜனிக் சபா 1870. அடுத்தது தக்கான கல்விக் கழகம் 1884. பிரார்த்தனை சமாஜம் முடிஞ்சுச்சு. அடுத்தது வந்து என்ன வரும் அப்டின்னாக்க, ஆரிய சமாஜம் வரும் 1875. தயானந்த சரஸ்வதி, அவரோட இயற்பெயர் வந்து மூல் சங்கர். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சத்யார்த்த பிரகாஷ்ன்ற புக் எழுதியிருப்பாரு. வேதங்களை நோக்கி செல் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுத்தி இயக்கமு. அதுக்கப்புறம் வந்து 1866ல வந்து
தயானந்தா ஆங்கிலோ வேதிய பள்ளி வந்து தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன வருது? பிரம்மஞான சபை வருது. பிரம்மஞான சபையில வந்து 1875, 75ல வந்து அமெரிக்கால ஆரம்பிச்சிருப்பாங்க. பிளாட்வஸ்கியும், ஆல்காட்டும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 86ல வந்து சென்னை அடையார்ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1913ல வந்து அன்னி பெசன்ட் வந்து சபைய வந்து தலைமை ஏற்கிறாங்க. 14ல வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்க, காமன்வீல் அப்டின்ற பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாம நியூ இண்டியான்னு ஒரு பத்திரிக்கை வருது. இந்த நியூ இண்டியா பத்திரிக்கை வந்து என்ன பண்ணுது அப்டின்னாக்க, அதோட டேட் வந்து என்ன அப்டின்னாக்க, 14 தேதி, 15 வருஷம், 16 மாசம் இல்ல. அதனால 6வது மாசம் ஜூன். ஓகேவா? 14 தேதி, 15 வருஷம், 6வது மாசம் ஜூன். அதுக்கப்புறம் வந்து "இந்தியனே விழித்தெழு" அப்டின்னு சொல்லிட்டு அவங்களோட பேச்ச வந்து புக்க வந்து தொகுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 1916ல வந்து தன்னாட்சி இயக்கத்த அவங்க தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரு பார்த்தோம். ராமகிருஷ்ணா மிஷன் பார்த்தோம். ராமகிருஷ்ணா மிஷன் வந்து 1897 மே 1 வந்து பேலூர்ல தொடங்கியிருப்பாங்க. விவேகானந்தர் வந்து சிக்காகோ மாநாடுக்கு போன வருஷம் வந்து 1893 செப்டம்பர் 11 96ல வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, நியூயார்க்ல வந்து வேதாந்த சங்கம்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இயற்பெயர் வந்து கடாதர சட்டர்ஜி. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம்? சத்யசோதக் சமாஜ் 1873ல ஆரம்பிக்கிறாங்க. அம் ஆரம்பிச்சவர் வந்து ஜோதிபா பூலே தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இவரு வந்து 48ல வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, அ புத்வார் பித் அப்டின்ற இடத்துல வந்து பெண்களுக்கான முதல் பள்ளிய வந்து தொடங்குறாரு. 52ல வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பள்ளி வந்து பூனேல தொடங்குறாரு. 73ல சத்யசோதக் சமாஜ்ன்ற அமைப்ப உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்டின்னாக்க, குலாம்கரி அப்டின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் நாராயணகுரு 1902 ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் 1886 86 தான வருஷம்? ஒரே நிமிஷம். சின்ன டவுட் வந்துருச்சு. 88 1888ல வந்து அருவிபுரத்தில வந்து கோயில வந்து நிறுவுறாரு. அடுத்தது ஐயன்காளி 1907 சாதுஜன பரிபாலன சங்கம், அலிகார் இயக்கம் 1873 சர் சையத் அகமது கான் 64ல வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்கா, அறிவியல் கழகம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. 75ல வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. 77ல வந்து அது என்ன ஆகுது அப்டின்னாக்க, காலேஜா மாறுது. 1920ல அது யூனிவர்சிட்டியா மாறுது. அடுத்தது ஃபார்சி சீர்திருத்த இயக்கம் 1851 பர்துன்ஜி நெவ்ரோஜின்றவர் வந்து ரஹ்னுமாய் மஸ்தானியா சபா அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சீக்கியர்களுக்கான சீர்திருத்த சங்கமா இருக்குது. அவங்களோட நியூஸ் பேப்பர் வந்து ராஸ்கோஃப்தார் அப்படின்றது. அடுத்தது சீ சீக்கிய சீர்திருத்த இயக்கம் நாம்தாரி, நிரங்கரின்னு 2 இருக்கு. ராமு, பாபா ராம் சிங். நிரங்கரி வந்து பாபா தயாள் தாஸ். நிரங்கரி அப்படின்னாக்க உருவமற்ற வழிபாடு அப்படின்னு அர்த்தம். நாம்தாரிக்கு வந்து கூகை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கு. இது இல்லாம அலிகார் இயக்கம், அம் சிங் சபான்னு சொல்லி 2 இருக்கு. அலிகார் இயக்கத்தோட நோக்கம் வந்து என்னது அப்படின்னாக்க, குறிப்பிட்ட சில மத குருக்கள் கிட்ட சீக்கிய குருத்வாராக்கள் வந்து இருக்கு. அத மீட்கிறது தான் வந்து அவங்களோட நோக்கமா இருக்கு. அதன்படி அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, 1925ல வந்து சீக்கியர் குருத்வாரா சட்டம் வந்து சீர்திருத்தம் பண்றாங்க. அதன்படி சினோ சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த கமிட்டி கிட்ட வந்து சீக்கிய குருத்வாரா கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. அடுத்து சிங் சபா 1873 அக்டோபர் 1. இது வந்து என்ன பண்ணுது அப்டின்னாக்கா, சீக்கியர்களோட மதத்தோட புனிதத்த மீட்கிறது தான் இதோட நோக்கமா இருக்கு. சிங் சபா தான் வந்து அகோலி இயக்கத்தோட முன்னோடியா இருக்கு. இவ்வளோ நேரம் பார்த்தது. அடுத்தது வந்து என்ன அப்டின்னாக்கா, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ராமலிங்க அடிகளார் 1823 அக்டோபர் 5 வந்து சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கிற மருதூர்ன்ற ஊர்ல பிறக்குறாரு. அவரோட அப்பா பேரு ராமையா, அம்மாவோட பேர் வந்து சின்னம்மையார். ஓகேவா? இவரு வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்கா, 1856ல சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்ப வந்து உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து 65ல வந்து அது என்னவா மாறுது அப்டின்னாக்க, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்டின்னு மாறுது. அதாவது சுத்தமான தமிழ் பேர்ல மாத்திருப்பாரு. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்டின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் வந்து 67ல வடலூர்ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, சத்திய தர்மசாலை ஒண்ணு நிறுவுறாரு. நிறுவி எல்லாருக்கும் வந்து உணவளிக்கிறாரு. அடுத்தது வள்ளலார் பதிப்பிச்ச நூல்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்னாக்க, சின்மய தீபிகை, ஒழிவிலொடுக்கம், தொண்டை மண்டல சதகம். இதெல்லாம் வந்து வள்ளலார் வந்து பதிப்பித்த நூல்கள். அடுத்தது எழுதிய உரைநடைகள் வந்து என்ன அப்படின்னாக்கா, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், அப்புறம் எழுதிய செய்யுள் வந்து திருவருட்பா. ஓகேவா? 1823ல பொறக்குறாரு. 56ல வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷம் 65ல வந்து பேர் மாற்றம் பண்றாங்க. என்னன்னு அப்படின்னாக்க 56 அப்படியே திருப்பி போட்டா 65. ஓகேவா? 1856ல சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு இருக்கு. அத வந்து அப்படியே திருப்பி போடுறோம். 65 65ல வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, சமரச சுத்த சன்மார்க்க மாற்றம் பண்றாங்க. சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்றாங்க. 67ல வந்து வடலூர்ல சத்திய தர்மசாலைய வந்து நிறுவுறாரு. அடுத்தது வள்ளலார் வந்து பதிப்பிச்ச நூல்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்னாக்கா, சின்மய தீபிகை, ஒழிவிலொடுக்கம், தொண்டை மண்டல சதகம். இதெல்லாம் வந்து அவரு பதிப்பிச்ச நூல்களு. எழுதிய உரைநடைகள்னு பார்த்தோம்னாக்க, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், வள்ளலார் எழுதின செய்யுள் வந்து திருவருட்பா. வள்ளலார் பா வள்ளலார் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6000 பாடல்கள் வந்து பாடியிருப்பாரு. இந்த பாடல்கள தொகுத்து தான் என்னன்னு பண்றாங்க அப்டின்னாக்க, திருவருட்பா அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. இத வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்கா, 6 திருமுறைகளா வந்து பகுத்திருப்பாங்க. அதாவது 6 திருமுறைகளா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்க, ராமலிங்க அடிகளாரோட தலைமை சீடரா இருந்த தொழுவூர் வேலாயுதம் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்க, 4 திருமுறைகள வந்து ஃபர்ஸ்ட்டு தொகுத்து வெளியிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் 5வது, 6வதையும் தொகுத்திருப்பாங்க. இதனோட பாடல்கள் வந்து மருட்பா அப்படின்னு சொன்னவர் வந்து யாரு அப்படின்னாக்க, ஆறுமுக நாவலர் வந்து மருட்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது வைகுண்ட சுவாமிகள். இப்ப அ சாமித்தோப்பு அப்படின்னு சொல்ற இடத்துல, சாஸ்தா கோயில் அப்படின்ற இடத்துல கன்னியாகுமரியில வந்து பொறந்தவர் தான் வந்து வைகுண்ட சுவாமிகள். 1809ல கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கிற சாமித்தோப்பு, சாஸ்தா கோயில்னு சொல்றோம். அந்த இடத்துல வந்து பொறந்தவர் தான் வந்து என்னது அப்படின்னாக்க, வைகுண்ட சுவாமிகள். அவர் வந்து பொறக்கும்போது அவருக்கு வந்து முடிசூடும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. அம் இதுக்கு வந்து உ உயர் சாதி இந்துக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதனால அவரோட பேர வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்கா, அவங்க பேரன்ட்ஸ் வந்து முத்துக்குட்டி அப்டின்னு சொல்லி மாத்திருப்பாங்க பெற்றோர்கள். ஓகேவா? அந்த காலத்துல பாருங்க, பேர் வைக்கிறதுக்கு கூட உரிமை இல்லாம இருந்திருக்காங்க. தனக்கு புடிச்ச பேர. வைகுண்ட சுவாமிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்கா, வளர்ந்ததுக்கப்புறம் ஆங்கிலேய ஆட்சி வந்து வெள்ளை பிசாசுகளின் ஆட்சினும், திருவிதாங்கோட அரசோட ஆட்சிய வந்து கருப்பு பிசாசுகள் ஆட்சி அப்டின்னு சொல்லி விமர்சிச்சிருப்பாரு. அவருக்கு வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்கா, சரும நோய் வந்து இருந்திருக்கும். அவர் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு கடல்ல புனித நீராடின உடனே அது சரியானதுக்கப்புறம் அவரு வந்து என்ன பண்ணிக்கிறாரு அப்டின்னாக்கா, அந்த தெய்வீக அனுபவம் வந்து அவர வந்து என்ன பண்ணுது அப்டின்னாக்கா, சாமியாரா மாத்திருது. அதுக்கப்புறம் தான் அவரு வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்கா, முத்துக்குட்டி வந்து வைகுண்ட சுவாமிகளா மாறுறாரு. அவரோட சீடர்கள்லாம் வந்து அவர வந்து ஐயா அப்டின்னு சொல்லுவாரு. அதனால வந்து அவர பின்பற்றுறவங்க வந்து ஐயா வழி அப்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவரோட நூல்கள அவரோட கருத்துக்கள வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கருத்துக்கள அவரோட வாழ்க்கைய வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்கா, அகில திரட்டு அப்டின்னு சொல்லிட்டு, அகில திரட்டு அம்மானே அப்டின்னு சொல்லிட்டு தொகுத்திருப்பாங்க. யார தொகுத்தாங்க அப்டின்னாக்கா, அவரோட சீடரா இருந்த ராமகோபால் அப்டின்றவர் தான் வந்து தொகுத்திருப்பாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்கா, அவரு வந்து அ நிழல் தாங்கல்கள்லாம் உருவாக்கியிருப்பாரு. அது வந்து என்னது அப்டின்னாக்கா, ஒரு வழிபாட்டு தலம். அதாவது அங்க வந்து எல்லாரும் இப்ப அதே தான் இங்கேயும் வந்து என்ன இருக்கும் அப்டின்னாக்கா, கன்னியாகுமரியில இருக்கிற பகுதிகள்ல வந்து உயர்ந்தோர், தாழ்ந்தோர்ன்னு சொல்லி அந்த பிரச்சனை இருக்கும். தலப்பாக கட்டக்கூடாதுன்ட்டு இருக்கும். அதெல்லாம் மீறி இவரும் தலப்பாக கட்டியிருப்பாரு. எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களையும் ஒன்றா இணைச்சு இருப்பாரு. அவங்க எல்லாத்தையும் கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு இருப்பாங்க. அவங்களுக்காக வந்து ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த கோயில் தான் வந்து என்னது அப்டின்னாக்கா, நிழல் தாங்கல் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. அங்க எல்லா சமூகத்த சேர்ந்தவங்களும் வந்து ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுற மாரி ஒரு ஒரு சமபந்தி வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னாக்கா, துவையல் பந்தி அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப வந்து நம்ம 2 பேர பார்த்துருக்கோம். யார் யாரு அப்டின்னாக்கா,
ராமலிங்க அடிகளும், அயோத்திதாசரும். அது ஒரு சின்ன ரீகேப்பா பார்த்துரலாம். ராமலிங்க அடிகள் வந்து 1823ல பொறக்குறாரு. 56ல வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கத்த தொடங்குறாங்க. அது வந்து சுத்த ச சமரச சத் அ சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து 67ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, சத்திய தர்மசாலைய வடலூர்ல நிறுவுறாரு. அதுக்கப்புறம் அவர் எழுதின பாடல்கள வந்து திருவருட்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவர் வந்து 6000 பாடல்கள பாடியிருப்பாரு. அந்த பாடல தொகுத்து அது திருவருட்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அத எதிர்த்தவர் வந்து எதிர்த்து அந்த பாடல்கள்ல வந்து மருட்பா அப்படின்னு சொன்னவர் வந்து ஆறுமுக நாவலர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த பாடல்கள வந்து 6 திருமுறைகளா வந்து தொகுத்திருப்பாங்க. அதுல 4 வந்து யாரு தொகுத்திருப்பாங்க அப்படின்னாக்க, அவருடைய முதன்மை சீடரான தொழுவூர் வேலாயுதம் வந்து தொகுத்திருப்பாரு. அடுத்தது வைகுண்ட சுவாமி. வைகுண்ட சுவாமி வந்து கன்னியாகுமரியில பொறந்திருப்பாரு. சாமித்தோப்பு அப்படின்னு சொல்லி சாஸ்தா கோயில், சாமித்தோப்புன்னு சொல்ற இடத்துல. அம் அவங்க அப்பா, அம்மா வந்து முடிசூடும் பெருமாள்னு பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து உயர் ஜாதி ஹிந்துக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, அவங்க பேரன்ட்ஸ் வந்து அவங்களுக்கு முத்துக்குட்டின்னு பேர் வச்சிருப்பாங்க. திருச்செந்தூர் கோயில்ல போயிட்டு அவரோட சரும நோய் வந்து கடல்ல புனித நீராடும்போது சரியானதுனால, அவர வந்து வைகுண்டர் அப்படின்னு சொல்லி அவரு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. வைகுண்டரா மாறியிருப்பாரு. அவர வந்து வழிபடுறவங்க வந்து ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால அவர ஃபாலோ பண்றவங்க வந்து ஐயாவழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவரு வந்து ஆங்கிலேயரோட ஆட்சிய வந்து வெள்ளை பிசாசுகளின் ஆட்சினும், திருவிதாங்கூரோட ஆட்சிய வந்து கருப்பு பிசாசுகளின் ஆட்சின்னும் விமர்சனம் பண்ணியிருப்பாரு. இவரோட கருத்துக்கள வந்து ராமகோபாலன் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்கா, அகில திரட்டு அம்மானை அப்படின்னு சொல்லிட்டு நூலா வந்து தொகுத்திருப்பாரு. அவரோட கருத்து, அவரோட வாழ்க்கை வரலாற. அடுத்தது நிழல் தாங்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்கள வழிபாட்டு தலங்கள வந்து கட்டியிருப்பாங்க. துவையல் பந்தி அப்படின்னு சொல்லிட்டு சம பந்திய வந்து நடத்தியிருப்பாங்க. அடுத்தது கடைசி, இவரோட வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்து முடிவுது. அயோத்திதாச பண்டிதர். இவரோட இயற்பெயர் வந்து காத்தவராயன். தன்னோட ஆசிரியர் மேல இருந்த மரியாதை காரணமா அவரோட பேர வந்து அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லி மாத்திக்குவாரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்கா, ஒடுக்கப்பட்ட மக்களோட கோயில் நுழைவுக்கு ஆதரவா வந்து தான் முதல்ல போராட்டத்த ஆரம்பிச்சிருப்பாரு. அத்வைதானந்த சபா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருப்பாரு. எப்போ அப்படின்னாக்கா 1870ல. அடுத்தது 82ல வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்கா, ஜான் திரவியத்தோட சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்கியிருப்பாரு. அப்புறம் 85ல திராவிட பாண்டியன் அப்படின்னு இதழு. 91ல திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. அதோட முதல் மாநாடு வந்து ஊட்டியில நடத்தியிருப்பாங்க, நீலகிரியில. அதுக்கப்புறம் வந்து 98ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, இலங்கைக்கு போறாரு. இலங்கைக்கு போனவர் வந்து அங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, பௌத்த மதத்த வந்து தழுவுறாரு. தழுவுனவரு அதே வருஷம் 98லயே வந்து இங்க என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, சென்னையில வந்து சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பையும் உருவாக்குறாரு. அடுத்தது 1907 ஒரு பைசா தமிழன்ற பத்திரிக்கை, வாராந்திர பத்திரிக்கையா தொடங்குது. அடுத்த வருஷம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்த ஒரு பைசா தமிழன்றது தமிழன்னு பேர் மாற்றம் பண்றாங்க. கடைசியா அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தான் தன்னுடைய நான் ஃபுல்லாவே போராடி இருப்பாரு. வாழ்நாள் முழுக்க. அவர் வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டப்ப, ஒடுக்கப்பட்டவர்கள வந்து ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இதோட வந்து முடிஞ்சுச்சு. அயோத்திதாச பண்டிதர மட்டும் ஒரு தடவ ரீகேப் பாத்துரலாம். அயோத்திதாச பண்டிதர், அவரோட இயற்பெயர் வந்து காத்தவராயன். 1870ல ஒடுக்கப்பட்டோர் கோவில் நுழைவுக்கு ஆதரவா அத்வைதானந்த சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்ப உருவாக்குறாங்க. 1882ல வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, அடுத்து 12 வருஷம் கழிச்சு ஜான் திரவியத்தோட சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்குறாங்க. 82க்கு அப்புறம் 85ல திராவிட பாண்டியன்ற இதழு, அப்புறம் 91 திராவிட மகாஜன சபை, 98 வந்து சென்னையில வந்து சாக்கிய பௌத்த சங்கம். 1907 ஒரு பைசா தமிழன், 908ல தமிழன். ஓகேவா? இதோட சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்து முடியுது. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அப்படியே அமைதியா ஒரு நிமிஷம் கண்ண மூடி
யோசிங்க என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத. கமெண்ட் செக்ஷன்ல 2 விஷயத்த மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னாக்கா, என்னென்ன இயக்கங்கள் பார்த்தோம்? யார் ஆரம்பிச்சாங்க? எங்க ஆரம்பிச்சாங்க? இப்ப என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ரீகால் பண்ணி பாருங்க. பிரம்ம சமாஜ்யம், பிரார்த்தனை சமாஜ்யம், பிரம்ம ஞான சபை, ஆரிய சமாஜ்யம், சத்திய சோதக் சமாஜ். அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் சொல்ல சொல்ல கூட அப்படியே நீங்க வந்து வருஷத்த அப்படியே சொல்லிட்டு வாங்க. வாய் விட்டு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? பிரம்ம சமாஜ்யம் பார்த்தோம். யார் தொடங்குனாங்க? எப்ப தொடங்குனாங்க? எங்க தொடங்குனாங்க? அடுத்தது பிரார்த்தனை சமாஜ்யம். அதுக்கு அடுத்தது பிரம்ம சமாஜ்யம். அடுத்தது ஆரிய சமாஜ்யம். பதில் சொல்லிட்டே வருவீங்கன்னு நம்புறேன். அ என் கூடவே என் கேள்விக்கு இப்பவே கூட பதிலா சொல்லுங்க. இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டா பண்ணாலும் இன்னும் சிறப்பு தான். அடுத்தது பிரார்த்தனை சமாஜ்யம், ஆரிய சமாஜ்யம். ஆரிய சமாஜ்யம் முடிஞ்சுச்சு அப்படின்னாக்க, ம் வேற என்ன பார்த்தோம்? இவரு சத்திய சோதக் சமாஜ். அது முடிஞ்சுச்சு அப்படின்னாக்க, இது ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் எப்ப ஆரம்பிச்சாங்க? அடுத்தது சாது ஜன பரிபாலன சங்கம் எப்ப ஆரம்பிச்சாங்க? ரஹ்மானிய மஸ்தானிய சபா எப்ப ஆரம்பிச்சாங்க? நிரங்கரி, நாம்தாரி. அது முடிஞ்சுச்சுன்னா, அப்புறம் வந்து அலிகார் இயக்கம் எதுக்கு தொடங்குனாங்க? சிங் சபா எப்போ ஆரம்பிச்சாங்க? அதுக்கப்புறம் வந்து ஐயன்காளி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ராமலிங்க அடிகளார். ஆ 56ல என்ன ஆரம்பிச்சாரு? 65ல அது என்னவா பேர் மாற்றம் பண்ணாங்க? அப்புறம் வந்து அவருடைய பாடல்களோட தொகுப்பு என்னன்னு சொல்றோம். யாரு தொகுத்தாங்க? எத்தனையா தொகுத்திருக்கிறாங்க? வேற என்ன பார்த்தோம்? அடுத்தது ராமலிங்க அடிகளார் முடிஞ்சுச்சு அப்படின்னாக்க, வைகுண்ட சுவாமிகள் அவரோட இயற்பெயர் என்ன? என்னவா பேர் மாற்றம் பண்ணுச்சு? அவரு என்ன புக் எழுதினாரு? ஃபர்ஸ்ட் இது வருஷத்துல முடிச்சிடலாம். அடுத்தது அயோத்திதாச பண்டிதர். இதெல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்னாக்கா, அடுத்தது மறுபடியும் நீங்க ரீகேப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, பத்திரிகைகள். ராஜாராம் மோகன் ராய் 2 பத்திரிகை ஆரம்பிச்சாரு. என்னென்ன? அடுத்தது வேற யார் பத்திரிகை ஆரம்பிச்சாங்க? ஆம், அன்னி பெசன்ட் அம்மையார் ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பிச்ச பத்திரிகைகளோட பேர் என்னென்ன? அடுத்தது தயானந்த சரஸ்வதி எழுதின புக்கோட பேர் என்ன? ராஜாராம் மோகன் ராய் எழுதின புக்கோட பெயர்கள் என்னென்ன? அது இல்லாம அவர் 2 கட்டுரைகள் எழுதினாரு. அந்த கட்டுரைகளோட பேர் என்னென்ன? அதுக்கப்புறம் ஜோதிபா புலே எழுதின புக்கோட பேர் என்ன? தயானந்த சரஸ்வதி எழுதின புக்கோட பேர் என்ன? அவரோட இயற்பெயர் என்ன? அடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இயற்பெயர் என்ன? விவேகானந்தர் எழுதின புக்கோட பேர் என்ன? அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? அடுத்தது ம் வள்ளலார் வந்துடுறோம். வள்ளலார் வந்து எழுதின தொகுத்த நூல்கள் என்னென்ன? எழுதிய உரைநடைகள் என்னென்ன? செய்யுள் என்ன? அத யார் தொகுத்தாங்க? எத்தனையா தொகுத்தாங்க? அதுக்கப்புறம் வந்து வைகுண்ட சுவாமிகளோட வரலாற ஒரு வாழ்க்கை வரலாறோட பேர் புக்கோட பேர் என்ன? அத எழுதினவர் வந்து யாரு? அடுத்தது அயோத்திதாச பண்டிதரு. அவர் வந்து தொடங்குன சபை அவர் நடத்தின இதழ்கள் என்ன? இதெல்லாம் ரீகேப் பண்ணீங்க அப்படின்னாக்க, இது எல்லாத்துக்கும் பதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னாக்க, இந்த இந்த டாபிக்க முடிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். இன்னொரு நாள், இன்னொரு தலைப்போட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க, உங்க நண்பர்களுக்கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இதுல ஏதாவது மேம்படுத்தணும் அப்படின்னாக்க, உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நன்றி.